ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரோமருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 17வது வசனம். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால். நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறதற்கு தேவன் எங்களுக்கு கொடுத்த இந்த காலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களை சூழ்ந்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் இன்னும் நெருங்கவும் விடுதலையாகவும் ஆசீர்வதிக்கப்படவும் தேவ கரம் எங்கள் மேல் நீட்டப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தர்மையான வேளையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் பிட்டு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்தெறிகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அடிமையை ஒப்பு கொடுக்கிறேன், என்னால் ஆகும் என்று சொல்ல என்னிடத்தில் ஒன்றில்லை என்பதை தேவன் அறிந்திருக்கிறீர். என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக, நான் சிறுக நீர் பெருகுவீராக. தேவனே, உம்முடைய கரங்கள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இடம் முழுவதும் உம்முடைய சமூகத்தின் ஆண்டவரே பலத்தினால் வல்லமையினால் நிரப்பப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கலாம் பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்களும் நானும் காட்டொலிவ மரமாகிய இருந்த நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு, ஒலிவ மரமாகிய கிறிஸ்துவோடு ஒட்ட வைத்திருக்கிறார். ஏன் நம்மை ஒட்ட வைத்திருக்கிறார் என்கிறதை நீங்களும் நானும் அறிந்தால் மாத்திரம்தான் பூரணமாய் நம்முடைய அழைப்பை நிறைவேற்ற முடியும். நீங்களும் நானும் அவரை முழுமையாய் அறிந்தால் மாத்திரம்தான் அவர் நம்மை அழைத்த அழைப்பை நாம் நிறைவேற்ற முடியும். இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ஓட்டம் ஒரு வேதனையான ஒரு ஓட்டமாக இருக்கும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்களும் நானும் கிருபையாய் இன்னொருவர் இருக்க வேண்டிய இடத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அதை நன்றாய் அறிந்து கொள்ளணும். இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்க வேண்டிய இடத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். புறஜாதிகளாகிய நம்மை அந்த இடத்துல ஒட்ட வைத்திருக்கிறார். அதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால் அதே ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகிறது, எதற்காக உங்களையும் என்னையும் ஆண்டவர் அவரோடு கூட ஒட்ட வைத்தார் என்று சொன்னால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு தேவ சாயல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறினால் மாத்திரம்தான் அந்த வேருக்கும் அந்த சாரத்துக்கும் உடன் பங்காளிகளாய் நாம் காணப்படுவோம். தேவனை போல மாற வேண்டும். காட்டு ஒலிவ மரமாகிய நம்மை ஒலிவ மரத்தோடு இணைத்திருக்கிறார். காட்டு ஒலிவ மரத்தினுடைய சாராம்சத்தை காண்பிக்கிறதற்கு பதிலாக ஒலிவ மரத்தினுடைய சாராம்சத்தை நீங்களும் நானும் காண்பிக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறது. அவருடைய சாயல் மாற வேண்டும். அந்த சாயல் நமக்குள்ள வருகிறதற்காக தான் தேவன் சொல்கிறார், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம், எபேசியர்ல வாசிக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம். இந்த தேவ சாயல் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் வந்தால் மாத்திரம்தான் இந்த அழைப்புக்கு நீங்களும் நானும் சரியான ஒரு பாத்திரம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23 சொல்றாரு, கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல. இங்க வாசிக்கிறோம், கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல. ஆண்டவர் எதற்கு தலைனா சபைக்கு தலை. அப்ப சபைக்கு தலையாயிருக்கிறார் என்று சொன்னால் நீங்களும் நானும் அவருடைய சரீரமாய் ஒவ்வொரு அவயவமாய் இருக்கிறோம். அப்போ தலையிலிருந்து என்ன கமாண்ட் வெளியே வருதோ அதுதான் கரங்கள் செய்யும், கண்கள் செய்யும், கால்கள் நடக்கும். ஒவ்வொரு அவயவங்களும் அந்த தலையிலிருந்து வருகிற
செயல்பாடுகள் மூலமாக தான் எல்லா காரியங்களும் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ ஆண்டவர் தலையாக இருக்கிறார், சபைக்கு ஆண்டவர் தலையாக இருக்கிறார். ஆண்டவருடைய விருப்பம் தான் இந்த ஒவ்வொரு அவயவங்களும் செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்போ தேவ சாயல் என்று சொல்லுகிற போது அந்த சாயல் உங்களுக்குள்ள எனக்குள்ள வெளிப்படணும்னா கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அப்படியே நம்ம வெளிப்படணும். அவருடைய கேரக்டர் ஒன்று, அவருடைய சரீரத்திலிருந்து வெளிப்படுகிற கிரியைகள் ஒன்று அப்படின்னா அது வித்தியாசம். அது அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவருடைய கிரியைகள் மாத்திரம்தான் நமக்குள்ளேருந்து புறப்படணும். ஆனால் இன்றைக்கி இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாததுனால நமக்குள்ளேருந்து எந்த காரியங்களும் வெளியே வர்றதில்லை. நம்ம ஒரு சாதாரண விசுவாசியாக அப்படியே வந்துட்டு ஆலயத்துக்கு வந்துட்டு நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இல்லை நான் தலையாக இருக்கிறேன், எனக்குள்ளேருந்து புறப்படுகிற சகல காரியங்களும் உங்களுக்குள்ளேருந்து புறப்படணும். யார் யாருக்கு என்னென்ன வேலையை தேவன் வைத்திருக்கிறாரோ அந்த வேலையை அவரவர் செய்யணும். அதுக்காக தான் தேவன் சொல்கிறார், நான் வந்து என்னுடைய சாயல் உங்களுக்குள்ளே வரணும்ப்பா அப்படிங்கிறார். ரெண்டாவது சொல்கிறாரு, நான் தலையாக இருக்கிறேன், நீங்களாம் ஒவ்வொரு அவயவங்களாக இருக்கிறீங்க. அப்போ அவயவம் என்று சொல்லுகிற பொழுது அந்தந்த அவயவுக்கு என்னென்ன வேலை இருக்குதோ அந்தந்த வேலையை சரியாக அந்தந்த அவயவங்கள் செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நீங்களும் நானும் இப்படி தான் மேன்மையான ஒரு அழைப்பாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எதற்காக ஒட்ட வைத்தார் என்று சொன்னால், நாம் அவர் மூலமாய் செயல்பட வேண்டிய காரியங்கள், நம் மூலமாய் வெளிப்பட வேண்டிய கிரியைகள் அதிகம். ஆனால் நம்ம எல்லாத்தையுமே அப்படியே மூடி என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் செயல்படாமல் அப்படியே ஒரு மந்த நிலைமையில் நாம் காணப்படுறோம். நமக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு நிலைமையை நீங்களும் நானும் காண்பித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதே ரோமர் 8:29 சொல்வார், 11:29 சொல்வார். ரோமர் 11ஆம் அதிகாரம் 29 சொல்வார், தேவனுடைய கிருபை வரங்களும் அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அவர் அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். நீங்களும் நானும் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த அழைப்பு மாறாதது. தேவனுடைய அழைப்பு மாறாது. உங்களையும் என்னையும் அழைத்த இந்த மகிமையான அழைப்பு மாறாதது. அல்லேலூயா. இந்த அழைப்பை நீங்களும் நானும் பிடித்தா மாத்திரம்தான் சரியாக ஓட முடியும், இல்லைன்னா ஓட முடியாது. நமக்கே தெரியும். நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நான் விசுவாசி, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், பரலோகம் போயிடுவேன். இல்லை, ஏமாந்து போயிடாதீங்க. உங்களுடைய அழைப்பு என்னன்னு தெரியணும். இந்த அழைப்பு தெரியாததுனால இன்றைக்கி அநேகர் தங்களுடைய இஷ்ட பிரகாரம் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்முடைய அழைப்பு நமக்கு தெரியணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் சொல்லுகிறார், தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்கள் அழைத்த அழைப்பும், ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்பு மாறாதது. ஆண்டவருடைய அழைப்பு மாறாதது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம் பிலிப்பியர் நிருபம். பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 3 வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். இங்கே சொல்றார், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய அந்த சாயல் எப்படி வெளிப்படுதுன்னு நீங்களும் நானும் கவனிக்கணும். ஆண்டவருடைய சாயல் எப்படி வெளிப்படுகிறதுன்னு கவனிக்கணும். இங்கே சொல்றாரு, ஒன்றையும் வாக்குவாதத்தினால என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. வீண் பெருமையினால் என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். அல்லேலூயா. அப்போ கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். கிறிஸ்தவத்தில் ஒருவர் ஒருவரை மேன்மையாக என்னன்னா இன்றைக்கி என்ன இல்லைன்னா பிரச்சனையே கிடையாது. கிறிஸ்தவத்தில் ஒருவர் ஒருவரையே மேன்மையாக என்றதே இல்லை. நீ என்ன செய்கிறது, நான் என்ன செய்கிறது, ஈகோ, போட்டி, சபைகளுக்குள்ள, போதகர்களுக்குள்ள, விசுவாசிகளுக்குள்ள இந்த வேற்றுமை இருக்கிறதுனால தான். ஆனால் ஆண்டவர் அழகாக சொல்லிட்டாரு, எப்பா நான் உன் உன் சரீரத்தினுடைய தலை அப்படின்ட்டார். நான் உன் சாயல் அப்படின்னு, நீ என்ன சாயலில் நீ என்ன பண்ணணும், மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் எதற்காக ஒட்ட வைக்கப்பட்டேன், எதற்காக நான் அழைக்கப்பட்டேன், இந்த சாராம்சமே தெரியாமல் ஒருத்தர் ஓடுவோம் அப்படின்னு சொன்னால் அதில் பிரயோஜனமே இல்லை. என் அழைப்பு எது, இயேசுவை போல மாறணும். அதுதான் என்னுடைய அழைப்பு. இந்த அழைப்பில் நான் சரியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இங்கே சொல்றாரு, ஒன்றையும் வாக்குவாதத்தினால நீங்கள் என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. மாறாக பெருமையினாலும் செய்யாமல் மனத்தாழ்மையினாலே. அல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்து அதில் வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார்னு சொல்லப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால் தாழ்மை.
தேவ பிள்ளைகளுடைய அடையாளம் ஒரு தாழ்மை. தேவ பிள்ளைகளுடைய சாயல் எதுன்னு சொன்னா தாழ்மை. இந்த தாழ்மை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளேயும் காணப்படணும். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுவாராம்? கிருபை அளிக்கிறார். அப்ப பெருமை வரும்பொழுது தேவன் அதற்கு எதிர்த்து நிற்கிறார். அப்ப உங்களுக்கும் எனக்குள்ளேயும் எப்படிப்பட்ட சுபாவம் இருக்குது, தேவ சாயல் இருக்குது. அவர் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. அப்போ கவனிக்கணும், நீங்கள் நான் எனக்கு என்ன சுபாவம் இருக்குது, நான் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறேனே. நீங்கள் அந்த ரோமரில் அந்த பகுதியை நீங்கள் வாசிங்கன்னா சொல்லுவார், பெருமை பாராட்டாதீங்க, சுபாவக்கிலேயே ஒரிஜினலையே என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? வெட்டிட்டார். ஒரிஜினலையே வெட்டிட்டார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னன்னா காட்டு ஒலிவ மரம் இன்னொரு மரத்தினுடைய ஒலிவ மரத்தினுடைய கிளையை எடுத்து ஒலிவ மரத்தோட ஒட்டி வச்சிருக்கிறாரு. உங்களை வெட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. புறஜாதிகளாய் இருந்த நம்மை ஆண்டவர் அவரோட கூட ஒட்ட வச்சிருக்கிறாரு. ஒட்ட வச்சிருந்தா அவருடைய சாயல் வெளிப்படணும், தாழ்மை வெளிப்படணும். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாருன்னு நமக்கு நன்றாய் தெரியும். அல்லேலூயா. அப்ப பெருமை எனக்குள்ள வராதபடிக்கு என்னுடைய தாழ்மையை நான் வெளிப்படுத்தணும். ஆனா தாழ்மையை வெளிப்படுத்தாத எல்லா இடங்கள்லையும் நீங்க மறைமுகமா பார்த்தீங்கன்னா அங்க என்ன இருக்குன்னா பெருமை இருக்கும். அல்லேலூயா. கீழ்ப்படியில் அப்படின்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்? கீழ்ப்படியிலனா என்ன இருக்குன்னு அர்த்தம்? பெருமை இருக்குன்னு அர்த்தம். நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்னு அர்த்தம். சரி, ரைட், உலகத்தில் விட்டுடலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா நீ கீழ்ப்படிப்பா அப்படின்னா நமக்கு என்ன பண்ண முடியாது? மனைவியை பார்த்து சொல்கிறாரு, உன் புருஷனுக்கு கீழ்ப்படி அப்படின்னா அதெல்லாம் முடியாது ஆண்டவரே, நான் எப்படி இருக்கிறேனோ அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, கொஞ்சம் அமைதியாக இருங்க ஆண்டவரே அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, தாழ்மை. அப்போ பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுவார்? அது ஏன் நமக்கு புரிய மாட்டேங்குது? அது ஏன் புரிய மாட்டேங்குது? எத்தனை தடவை நம்ம பைபிள் வாசித்தாலும் நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது? எதிர்த்து நிற்கிற இடத்துல நான் எதிர்த்து தான் நிற்பேன் அப்படின்னா அவரும் எதிர்த்து நின்னாருன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ தேவ சாயல் நமக்குள்ளே வரணும்னா நம்ம எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்தணுமோ, எந்த அளவுக்கு நம்மளை உடைக்கணுமோ அந்த அளவுக்கு நம்மளை உடைச்சா மாத்திரம்தான் தேவனுடைய நாம மகிமைப்படும். நம்ம நினைக்கிறோம் நம்ம ஏதாவது முயற்சி எடுத்து செஞ்சால் செஞ்சிடலாம், எதையாவது பேசினா சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஒன்றுமே முடியாது. கர்த்தர் கட்டளையிடாமல் காரியம் என்ன பண்ணாது? வாய்க்காது, செய்யாது, நடக்காது. அப்போ கர்த்தர் தான் கட்டளையிடணும். கர்த்தர் தான் குதிரை யுத்த நாளுக்குன்னா இருக்கும். ஆமாம், ஜெயம் கர்த்தர் தான் கொடுக்கணும். அந்த பக்கமும் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக தான் இருக்குது. ஆனால் ஜெயம் அங்கே என்ன பண்ணல, கர்த்தர் கொடுக்கல, அதனால் தோற்று போயிட்டாங்க. இல்லைன்னா நமக்கு ஜெயம் கொடுத்ததுனால நம்ம ஜெயமாக நிற்கிறோம், இல்லைன்னா அவ்வளவுதான். அல்லேலூயா. அப்போ கவனிக்கணும், நீங்களும் நானும் தேவ சாயல், அவருடைய சரீரத்தின் ஒரு அவயவமாக இருக்கிறேன். நான் அவருடைய சாயலை நான் வெளிப்படுத்தணும். அவர் சொல்றாரு, நீ ஒன்றையும் வாக்குவாதத்தினால செய்யாதப்பா. இன்னைக்கு எந்த வீட்டை எடுத்து பாருங்களேன், எந்த வீட்டை எடுத்து பாருங்கள், வாக்குவாதம் தான் முதல்ல நிற்கும். எந்த சபையை எடுத்து பாருங்களேன், அங்கே என்னவா இருக்கும்? ஒரு காரியத்தை சொன்னோன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக பேசுறதுக்கு 4 பேர் நிற்பாங்க. வாக்குவாதம், இணக்கம் இல்லாத ஒரு நிலைமை. ஒருவரை ஒருத்தர் தாங்கி தூக்கி விடுகிற நிலைமை இல்லை. மாறாக ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது நீங்கள் என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க அப்படிங்கிறார். அல்லேலூயா. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையே நோக்குவானாக. நம்ம இன்னைக்கு எனக்குள்ளதை தான் நோக்கிக்கிட்டு இருக்கிறேன், அதுதான் பிரச்சனையே. அல்லேலூயா. வாழ்க்கையை வீணாக்குறதற்கு யாருக்குமே என்ன இல்லை, வாழ்க்கையை வீணாக்குறதுக்கு யாருமே என்ன இல்லை, விருப்பமே இல்லை. எதையாவது சாதிக்கணும், எதையுமே என்ன பண்ண முடியுங்க, சாதிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா இயேசுக்காக, இயேசுவை குறித்து நான் எங்கேயாவது சாட்சி சொல்லியே ஆகணும், எங்கேயாவது இயேசுவை நான் சொல்லியே ஆகணும். அப்படி இயேசுவை நான் சொல்றதுக்கு பிரயாசப்பட்டுட்டே இருக்கணும். இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய பிரதானமான நோக்கமே. எங்கேயாவது என்னைய பார்க்கிறவங்க இயேசுவை பார்த்துட மாட்டாங்களா? எங்கேயாவது ஆண்டோடைய வார்த்தையை நான் சொல்லிட முடியாதா? இதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணுமே ஒழிய, நம்முடைய நோக்கம் எல்லாம் இங்கே சொல்லிவிட அவன் தனக்கானவைகள் அல்ல அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம என்ன சொல்கிறோம், எனக்கானவைகளை தான் மாத்திரம் நான் என்ன பண்ண முடியும்,
பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. வசனத்தை நீங்கள் நானும் கவனித்து பார்த்தோம்னா, கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய பரிதாபமான நிலைமை தெரியும், நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாமையினால தான் ஆண்டவர் அவர்களை தரித்து வெளியே போட்டது. நம்ம அந்த இடத்துல ஒட்ட வச்சிருக்கிறதுக்கு காரணமே நம்மேல் அவருடைய இரக்கம் ஒட்ட வச்சிருக்கிறாரு. நாமும் அதே நிலைமையில் இருந்தால் எவ்வளோ பரிதாபமான நிலைமை பாருங்களேன். அல்லேலூயா. இங்கே சொல்றாரு 5வது வசனத்தில், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவில் என்ன சிந்தை இருந்துச்சு? பவுல் சொல்றாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை அப்படின்னு சொல்றார். என்ன சிந்தை? கிறிஸ்துவின் சிந்தை. அவருடைய சிந்தை எல்லாம் எப்படியாகிலும் எல்லாரையும் பரலோகத்துக்கு கொண்டு போயிடணும். நமக்கு அந்த சிந்தை இருக்கா அப்படின்னா நமக்கு அந்த சிந்தை இல்லை, அதான் பிரச்சனை. அந்த சிந்தை இருந்ததுன்னு சொன்னால் நம்ம பார்க்குறவங்களெல்லாம் பார்த்து கண்ணீர் விட ஆரம்பிச்சிடுவோம். தெருக்களில் இருக்கிறதான ஜனங்களை பார்த்தா கண்ணீர் வரணும் நமக்கு, அது வரமாட்டேங்குது நமக்கு. நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இவன் குடிகாரன், அவன் பாவி, அவன் இப்படி நம்ம நினைக்கிறோம். இல்லை, நம்ம அவங்களுக்காக கதற வேண்டியது வேறு வழி இல்லை. நம்மளால் உதவி செய்ய முடியாது ஒருவேளை, ஆனால் அவங்களுக்காக நம்ம உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த மனுஷனை ரட்சிக்கிறது உங்களுக்கு பிரியம் அல்லவா, இந்த மனுஷனை நீங்கள் ரட்சிக்கிறது உங்கள் இரக்கம் அல்லவா அப்படின்னு நம்ம கெஞ்ச வேண்டியது நம்முடைய வேலை. அதை நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்கிறது. தேவ சாயல், நீங்களும் நானும் அவருடைய சாயல். அவருடைய சாயல்னா அவருடைய விருப்பம் எல்லாம் நமக்குள்ள இருந்து புறப்பட ஆரம்பிக்கணும். அவருடைய வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் நமக்குள்ள இருந்து செயல்பட ஆரம்பிக்கணும். அவருடைய சுபாவங்களை தான் இங்கே எழுதியிருக்காங்க. அல்லேலூயா. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக, அல்லேலூயா, அவர் தேவன், ஆனால் என்ன பண்ணவே இல்லை, அந்த மேன்மையை எடுத்துக்கொள்ளவே இல்லை. தான் தேவன் என்கிற மேன்மையை என்ன பண்ணல, வெளியில காண்பிக்கவே இல்லை. அதை பவரை வச்சு எதையும் செய்யலாம், ஆனால் அதெல்லாம் எதையுமே செய்யாம தான் வந்த நோக்கம் என்ன, தான் வந்த வேலை என்ன, அதை மாத்திரம் செஞ்சுட்டு இருக்கிறார். இப்போ நீங்களும் நானும் கொஞ்சம் கவனிக்கணும். எதற்காக என்னை அழைத்தார், அந்த காரியத்தை மாத்திரம் நான் செய்கிறேன்னா அப்படின்னு பார்க்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வருஷத்தினுடைய முதல் வாரத்தில் நம்ம வந்து உட்கார்ந்துருக்கிறோம். நம்ம தேவ சாயலை வெளிப்படுத்தலை அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டு முழுவதும் எவ்வளவு ஆத்துமாக்களை சம்பாதிக்கணுமோ அவ்வளவும் இழந்து போயிருப்போம். இந்த வருஷத்தினுடைய முடிவில் போய் நிற்கும் போது நம்ம ஆண்டவருக்கு என்ன கொடுப்போம் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. ஏன்னா தேவ சாயலை நீங்களும் நானும் சரியாக கொண்டு போகலை அப்படின்னு சொன்னால் யாருமே மனம் திரும்ப வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு எல்லாரும் பார்க்குறாங்க, இயேசுவை பார்க்க முடியுமா, இயேசுவை பார்க்க முடியுமா, இயேசுவை பார்க்க முடியுமா அப்படி தான் நிற்கிறாங்க. இயேசுவை நான் பார்த்தேன்னு சொன்னால் அவர்கிட்ட இறக்கம் கிடைக்குமே, இயேசுவை பார்த்தா அவர்கிட்டருந்து அன்பு கிடைக்குமே, இயேசுவை பார்த்தா அப்படிதான். ஆனால் இங்கே நமக்குள்ளேருந்து புறப்படுகிறது எல்லாமே எப்படி தான் இருக்குன்னா, அப்படியே பட்டயம் புறப்படுற மாதிரி புறப்படுது. பட்டயம் வார்த்தைகள் எல்லாம் எப்படி புறப்படுதுன்னா, இங்கே தேவன் பார்க்கிற விதம் வேறு, நம்ம பார்க்கிற விதம் வேறு. அல்லேலூயா. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அல்லேலூயா. ஆண்டவர் மனுஷ சாயலாய் தன்னை மாற்றுகிறார். தான் மனுஷன் சாயல் அப்படிங்கிறத காண்பிக்கிறார். நம்ம பாருங்க, நம்ம சாதாரணமாக இருந்தால் நமக்கு ஒரு பொசிஷன் கொடுத்தா அந்த பொசிஷனை வச்சு எல்லாரையும் எப்படி கீழே இறக்கலான்னு பார்க்குறோம். நான் உயர்ந்தவன் அப்படின்னு காமிக்கிறதுக்கு நம்முடைய இருதயம் அப்படியே எழும்புது. நான் யார், இந்த இடத்துல நான் யார் அப்படின்னு என்னை காண்பிக்கிறதுக்கு அது எழும்புது. அது எவ்வளோ பெரிய வேதனை. ஆனால் இவர் சர்வ வல்லமை உள்ளவர். தான் சர்வ வல்லமை உள்ளவர் என்கிறதை காண்பிக்காம தன்னை சாதாரண ஒரு மனுஷனா அடிமையா காண்பிக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளேயும் ஆண்டவர் விரும்புகிறது என்ன அப்படின்னு சொன்னா, தாழ்மை, கீழ்ப்படிதல். இந்த ரெண்டும் தேவ சாயலை வெளிப்படுத்துகிற காரியங்கள். அடுத்து சொல்றாரு, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. மரணத்தின் வரைக்கும் அவர் தன்னை கீழ்ப்படிந்து, பிதாவுக்கு கீழ்ப்படிந்து, பிதாவுக்கு பிரியமானதை செய்து அவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. தன்னை சாதிச்சவர்களா எதையுமே காமிக்கவே இல்லை, தன்னை சாதித்தவராக எதையுமே காமிக்கல. அந்த 3.5 வருஷம் எதுக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த காரியத்தை அழகாக அவர் நிறைவேற்றிட்டே இருக்கிறார். கீழ்ப்படிதல்,
தாழ்மை, கீழ்ப்படிதல், தாழ்மை. அல்லேலூயா. இந்த வருஷத்தில் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், எப்படியாகிலும் இந்த தாழ்மையையும் கீழ்ப்படிதலையும் வெளிப்படுத்திகிட்டே இருக்கணும். வேலை ஸ்தலமா, குடும்பமா, அல்லது காலேஜா, அல்லது எந்த இடமா இருந்தாலும், ஊழியமா, சபையா, எங்கே இருக்கிறோமோ, சமுதாயமா, அங்கே எல்லாம் நம்ம வெளிப்படுத்த வேண்டிய காரியம் கிறிஸ்துவனுடைய சாயலை தான் வெளிப்படுத்தணும். கிறிஸ்துவனுடைய சாயல் அங்கே தாழ்மை, அங்கே சொல்லப்பட்டிருக்கு கீழ்ப்படிதல். இங்கே அடுத்து சொல்கிற 9வது வசனத்தில், ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்களும் நானும் கவனிக்கணும், என்னைக்கு இந்த உலகத்தில் நம்மை உடைத்து நம்மை தாழ்த்தி தேவ சித்தத்தை நம்ம செய்கிறோமோ அப்போ பரலோகத்தில் நமக்கு இருக்கிற பலன் வித்தியாசம். ஸ்தேவான் எடுத்தீங்கன்னா, ஸ்தேவான் இந்த பூமியில் வாழும்போது தன்னை சாகிறதற்கும் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அவருக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் மீறி அவர் என்ன பண்ணார்னா, தன்னை கீழ்ப்படிந்தவராக, தன்னை தாழ்த்தினவராக அந்த மரணத்தின் வழியாக கடந்து போகிறார். அதனால தான் பரலோகத்தில் குமாரனாகிய கிறிஸ்து எழுந்து நின்று அவரை வரவேற்கிறார். எவ்வளோ பெரிய கணம் பாருங்களேன். ஏன் அப்படின்னா இங்கே சொல்கிறாரு, ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக கிறிஸ்துவை எப்படி உயர்த்தினாரோ அதே போல யாரையும் உயர்த்துவார்னா நம்மையும் உயர்த்துவார். நல்லா கவனிச்சுக்கோங்க. கிறிஸ்து தலை. இப்போ ஹானர் பண்ணுறாங்கன்னா யாரெல்லாம் ஹானர் பண்ணுவாங்க? உங்கள் கையை மட்டும் ஹானர் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் நடந்து வந்திருக்கிறீங்க அதனால் உங்கள் காலை மட்டும் என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்க. ஒரு ஆள்னா அப்படியே ஒருத்தர்னா அந்த முழு ஆளையும் தான் என்ன பண்ணுவாங்க? கனப்படுத்துவாங்க. அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவர் யாருன்னா தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவர். இவரை புகழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே பின்னால் வரும். அப்போ பின்னால் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவ்வளோ பேருக்கும் அந்த ஹானர் வரும். அப்போ அந்த ஹானர் வரணும் அப்படின்னு சொன்னால் இவர் சொன்னார், நீ ஒன்றையும் வாக்குவாதத்தினால செய்யாமல் கீழ்ப்படி, தாழ்மை, இது ரெண்டையும் பயன்படுத்தி நீ செயல்படு, பிதாவாகிய தேவன் உன்னை மகிமைப்படுத்துவார் அப்படிங்கிறார். அல்லேலூயா. ஆனால் எங்கே தாழ்மையும் கீழ்ப்படிதலும் எங்கே இல்லையோ அங்கே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதுங்கிறது கடினமான ஒரு காரியம். 12வது வசனத்தில் சொல்றாரு, ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுதும் மாத்திரமல்ல, நான் தூரத்தில் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா. உங்கள் சாயல் நிறைவேறணும்னா, சாயல் வெளிப்படணும்னு சொன்னால் பயத்தோட பக்தியோட பிரயாசப்படுங்க. அல்லேலூயா. சபைக்குள்ளே ஒரு மாதிரி, வீட்டில் ஒரு மாதிரி, வேலை ஸ்தலத்தில் ஒரு மாதிரி, இப்படி இடத்துக்கு ஏற்றார் போல் உங்களை என்ன பண்ணிடாதீங்க, மாற்றிடாதீங்க. அப்படி நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலை நீங்கள் வெளிப்படுத்த மறந்து போயிடுவீங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலை நீங்கள் வெளியே காண்பிக்கிறதற்கு மறந்து போயிடுவீங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களை கொண்டு அங்கே ஒரு ஆளை ரட்சிக்கிறதற்கு, மனம் திரும்புகிறதற்கு கர்த்தர் ஒருத்தர் வச்சிருப்பாரு. உங்களுடைய சுபாவத்தினால் அதை இழந்து போயிருப்பீங்க. அல்லேலூயா. இப்போ தெளிவாக கவனிச்சுக்கோங்க. யார் நிமித்தம் இடரல் வருதோ பார்த்துக்கோங்க. அப்போ என்னை கொண்டு ரட்சிக்கிறது தான் தேவனுடைய சித்தமே ஒழிய, என்னை கொண்டு கிறிஸ்தவத்தை விட்டு அல்லது புறஜாதி ஜனங்களை வர்றவங்களை வெளியே அனுப்புறது கர்த்தருடைய வேலை இல்லை. அல்லேலூயா. அப்போ எந்த அளவுக்கு பயத்தோட பக்தியோட நீங்களும் நானும் இந்த கீழ்ப்படிதலையும் தாழ்மையும் நிறைவேற்றணும் பாருங்கள். ஆனால் இது அப்படியே மறந்து போயிடும். பரிசுத்த பவுல் தேவ ஆவியானவரை கொண்டு தெளிவாக எழுதுகிறார். அவர் சொல்கிறாரு, நான் தூரமாக இருக்கும்போது மாத்திரமல்ல, சமீபமாக இருக்கும்போது மாத்திரமல்ல, நான் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நீங்கள் பயத்தோட பக்தியோட இந்த தாழ்மையையும் இந்த கீழ்ப்படிதலையும் பிடிச்சிக்கோங்க அப்படிங்கிறார். அல்லேலூயா. ஏன்னா இயேசுனுடைய சாயல் உங்கள் மூலமாக வெளிப்படணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒட்ட வைக்கப்பட்டது அந்த சாரத்துக்கு நீங்கள் சரியான பங்காளியாக மாறணும்னு சொன்னால், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பில் சரியாக ஓடணும்னு சொன்னால், அவர் சொல்கிறார், இந்த சாயலை நீங்கள் விட்டுறாதீங்க, தேவ சாயலை இழந்து போயிடாதீங்க. தேவ சாயலை இழந்து போனால் பரலோகத்துக்குள்ள போக முடியாது. தேவ சாயலுக்கு ஒரே ஒரு காரியம் கீழ்ப்படிதல், தாழ்மை. இது ரெண்டும் தான் பிரதானமானது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்ததான காரியம். இது எங்கே வருது? சபைக்குள்ள பயத்தில் வசனத்தை கேட்கும் போது பயப்படுறோம். பயப்படுறதுனால என்ன பண்ணுறோன்னா, நம்ம மாற்றணும் அப்படின்னு நம்ம இங்கே முடிவெடுக்கிறோம்.
ஆனால் கீழே போனதுக்கப்புறம், குடும்பத்துக்குள்ளே போனதுக்கப்புறம், அல்லது வேலை ஸ்தலத்துக்குள்ளே போனதுக்கப்புறம், சமுதாயத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்மளால் அந்த காரியத்தை நம்ம காத்துக்கொள்ளவே முடியல. ஏன்னா நமக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்குது, நமக்குன்னு ஒரு பேர் இருக்குது, நமக்குன்னு ஒரு புகழ்ச்சி இருக்குது. அதை காப்பாற்றுறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ண ஈஸியாக ஒதுக்கிடுறோம். இது வேதனைக்குரிய ஒரு காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், குடும்பத்துக்குள்ளே எத்தனை குடும்பத்துக்குள்ளே சமாதானம் உண்டாயிரும் பாருங்களேன். கணவனும் தாழ்மை, மனைவியும் தாழ்மை, என்ன ஆகும்? ஈஸியாக விட்டு கொடுத்துருவாங்க. பாஸ்டர், உங்களுக்கு வேறு வேலையே கிடையாது, இப்படியே தான் சொல்லுவீங்க நீங்கள். ஆமாம், வசனத்தை தான் சொல்லுவேன், வேறு எதையும் சொல்ல முடியாது. எங்கள் வீட்டுக்கார்ட்ட நீங்கள் வாழ்ந்து பாருங்களேன். வாழ்ந்து பாருங்களேன். அப்போ வசனம் பொய்யா? வசனம் பொய்யாகாதே. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். நான் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. நான் உருவாகிறதுக்கு தான் என் புருஷன் அப்படி இருக்கிறான், நான் உருவாகிறதுக்கு தான் என் மனைவி அப்படி இருக்கிறா. இது அநேகருக்கு இந்த ரகசியம் தெரியாது. நான் தான் மண்டையை உடைச்சிக்கிறேன், நான் தான் இப்படி இருக்கிறேன், நான் என் வாழ்க்கை தான். நம்மளை ஆண்டவர் புடமிடுகிறார், நம்மை உருவாக்குறாருங்கிறது நமக்கு என்ன பண்ணவே இல்லை, புரியவே இல்லை. இதுதான் பிரச்சனையே. தாழ்மையாக இருந்து பார்க்கலாம், என்னால் முடியவே முடியாது அப்படின்னா தேவ சாயலை வெளிப்படுத்தவே முடியாது. தெளிவாக கவனிச்சுக்கோங்க. நான் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறது எதுக்காக? இந்த வருஷம் எனக்கு கிருபையாக ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. வெள்ளம் வாரி கொண்டு போகுது. வெள்ளம் ஈஸியாக வாரி கொண்டு போயிடுச்சு. ஒரு இடத்துல நிலநடுக்கம் வந்துச்சு, காணும். எவ்வளோ ஜனங்களை காணும், இருக்காங்களா செத்து போயிட்டாங்களா தெரியாது, ஆனால் காணும்னு ஈஸியாக என்ன பண்ணிட்டான், அவன் வேலையை முடிக்கிறதுக்கு காணவில்லை அப்படின்னு போட்டுட்டான். ஜப்பானில் ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்களுடைய நிலைமை என்ன? அப்போ யாருக்கு எப்போ என்ன நேரிடும் தெரியாது. ஆனால் என் ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் காத்துக்கொள்ளணுமே. நான் காத்துக்கொள்ளாமல் போயிட்டேன்னா நமக்கு என்ன? நம்ம தாம்பரத்தில் பக்காவான இடத்துல என்ன பண்ணியிருக்கிறோம், உட்கார்ந்துருக்கிறோம். வெள்ளமும் வராது, எதுவுமே வராது. ஆமாம், பூமி ரெண்டாய் பிளந்தா என்ன ஆயிரும், எல்லாரும் போயிடுவோம். அப்போ தேவ சாயலே எனக்குள்ள இல்லைன்னா அவர்கிட்ட எப்படி போய் நிற்க முடியும்? தாழ்மையே இல்லை, எப்படி அங்கே போய் நிற்க முடியும்? கீழ்ப்படிதலே இல்லை, எப்படி போய் நிற்க முடியும்? ஆண்டவர் சொன்னார், என்னை தாழ்மையாக இருக்க சொன்னார். இந்த மனுஷன் எதையாவது பேசிட்டு போகிறாரு, நான் அமைதியாக இருக்க வேண்டியது என் வேலை. அமைதியாக இருக்கிறேன். யாராவது எதையாவது பேசுங்க, நான் என் வாயை மூடிட்டு அமைதியாக நான் இருக்கிறேன். பரவாயில்ல, நஷ்டம் வந்தாலும் ஆண்டு சொல்லுவார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். மிஞ்சினது தீமையினால். அப்படி மிஞ்சி போச்சுன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உள்ளதுன்னு சொன்னார். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனா? ஆமியா குமாரன் அப்படின்னு சொன்னதுக்கு தான் அவர் என்ன பண்ணாங்க, சிலுவையில் அவர் அடிக்கிறாங்க. இல்லைன்னா சிலுவையில் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சிலுவையில் போவேணாம் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணிருக்கலாம், கை கழுவிட்டு போயிருக்கலாம், பிலாத்து மாதிரி. அல்லேலூயா. இந்த மரமண்டைகளுக்கு என்ன புரியாது? நான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் சொன்னால் என்ன பண்ணாது? இவங்களுக்கு போய் என்னத்தை சொல்லி ஆகணும்? உனக்கு சொன்னால் புரியாது, என்னை முடியா, நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணிருக்கலாம், வெளியே வந்திருக்கலாம். அவர் கர்த்தர், அவர் அப்படி வரமாட்டார். நாமளாக இருந்தால் எப்படி இருப்போம், அங்கேருந்து வெளியே வந்திருப்போம். அல்லேலூயா. அப்போ தேவன் விரும்புகிற காரியம், அவருடைய சாயலை நீங்களும் நானும் வெளிப்படுத்தினா மாத்திரம்தான் நமக்குள்ளேருந்து நற்கந்தங்கள் தேவனுக்கென்று விளங்க முடியும், நற்கந்தமாய் விளங்க முடியும், தேவனுக்கு சுகந்த வாசனையாய் மாற முடியும். இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளால் மாற முடியாது. அல்லேலூயா. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, 12வது வசனம், நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரம் அல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற என்ன பண்ணுங்க, பிரயாசப்படுங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் பிரயாசப்பட வேண்டியது அவசியம். ரட்சிப்பு நிறைவேறுகிறதற்கு நம்ம ரட்சிப்பு நிறைவேற அவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம ரட்சிப்பு நிறைவேற நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ரட்சிப்பு நிறைவேறுகிற என் ரட்சிப்பை நான் இழந்து போயிடக்கூடாது.
என் ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் இழந்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னா நான் பரலோகம் போக முடியாது. அப்ப எப்ப ஆண்டவர் வருவார், எப்ப என் மரணம் சம்பவிக்கும் தெரியாது. நான் ஆயத்தமாயிட்டு இருக்கணும். அப்ப ஆயத்தமாகிற ஒரு நபர் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய இஷ்டத்துக்கு ஓட மாட்டாங்க, தன் இஷ்டத்துக்கு வாழ மாட்டாங்க, தன் இஷ்டத்துக்கு தன்னுடைய ஓட்டத்தை நியமிக்க மாட்டாங்க. பயந்து 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 ஆண்டவருக்கு பயந்து, அல்லேலூயா, இப்போ நான் பாவம் செஞ்சிடக்கூடாது, இந்த சான்ஸில் விழுந்துடக்கூடாது, இந்த சான்ஸில் விழுந்துடக்கூடாது, இந்த சான்ஸில் நான் ஏதாவது பேசி ஆண்டவரை துக்கப்படுத்திடக்கூடாது. இப்படி யோசித்து 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 அடி மேலே அடி வாங்கிட்டே இருப்பாங்க, அடி மேலே அடி வாங்கிட்டே இருப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, அடி மேலே அடி விழுந்துகிட்டே இருக்கும். இவங்களும் பரவாயில்ல, ஆண்டவருக்காக ஆண்டவருக்காக ஆண்டவருக்காக. அங்கே 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 என்ன உண்டாகும்னா கண்ணீர் உண்டாகும், இருதயம் உடையும். இருதயம் உடையும் போது, நொறுங்கும் போது கர்த்தர் அங்கே நின்றுவார், கர்த்தர் அங்கே நிற்பார். இருதயம் எங்கே உடையுதோ, எங்கே கண்ணீர் வடியுதோ அங்கே கர்த்தர் நிற்பார். ஆண்டு சொல்லுவார், நான் உன்னை திக்கற்றவனாய் விடேன் அப்படின்றவார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்தது யார் கை வச்சாங்களோ கதை முடிஞ்சு போச்சு. இது தெரியாமல் இன்னைக்கு தேவ சாயலை வெளிப்படுத்துகிறதற்கு பதிலாக நம்ம சுய சித்தத்தை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி எல்லா இடங்களையும் தோல்வி 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 தோல்வி, தேவன் கிரியை செய்கிறதற்கு விடாம நம்ம எந்த அளவுக்கு நம்ம தோல்வியை தழுவணுமோ அந்த அளவுக்கு தழுவிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன் இன்னைக்கு அநேகர் பின் மாற்றத்துக்கு போகிறாங்க? இவ்வளவு விலையேற பெற்ற இந்த ரட்சிப்பை ஏன் இவங்க விட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னா, இவங்களால தங்களை தாழ்த்த முடியாது, இவங்களால வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியாது. அல்லேலூயா. அப்போ இங்கே ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, நான் உங்கள் பக்கத்தில் இருந்தாலும் சரி, நான் தூரமாக இருந்தாலும் சரி, என் வசனத்துக்கு என்ன பண்ணுங்க, நடுங்குங்க அப்படிங்கிறார். பயத்தோடையும் நடுக்கத்தோடையும் இந்த வசனத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, கை கொள்ளுங்க அப்படிங்கிறாரு. அப்போ அப்படி கை கொண்டா மாத்திரம்தான் நான் தேவ சாயலை வெளிப்படுத்த முடியும். இல்லை அப்படின்னா என்னையே நானே ஏமாற்றி கொண்டிருப்பேன். அல்லேலூயா. ரெண்டாவது காரியம், யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29 சொல்லுவார், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்போதும் செய்கிறபடியால் அவரை என்னை தனியே இருக்க விடவில்லை. அல்லேலூயா. அப்போ முதலாவது நீங்களும் நானும் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறதற்கு காரணம் தேவ சாயலை வெளிப்படுத்தணும். இன்னொன்று, நான் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்போதும் செய்யணும்னு பிதா விரும்புகிறார். அல்லேலூயா. என் பிள்ளை என் விருப்பத்தை நிறைவேற்றணும்னு நான் விரும்புகிறேன். ஒரு தகப்பனுடைய விருப்பம், என் பிள்ளை நான் எப்படி என்ன நினைக்கிறேனோ அப்படி என் பிள்ளை உருவாகணுன்றது தான் தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா. இங்கே சொல்றாரு, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்போதும் செய்கிறபடியால். அல்லேலூயா. எப்போதும், கேப்பே கிடையாது. நீங்களும் நானும் எப்போதும் ஆண்டவருக்கு பிரியமானதை தான் செய்யணும். மனுஷனுக்கு பிரியமானதை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் இழந்து போயிடுவோம், கிருபையை இழந்து போயிடுவோம். இன்னைக்கு மனுஷனுடைய முகத்துக்காக நீங்களும் நானும் அநேக நேரம் தேவனை விட்டு விலக வேண்டிய நிலைமை. வாசிங்க, அதே பிலிப்பியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4 வாசிக்கலாம். அங்கே சொல்றாரு, பிதாவுக்கு பிரியமானதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, நீங்களும் நானும் கவனிக்கணும். அவர் சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். அப்ப சந்தோஷமாய் இருக்கக்கூடாதபடிக்கு பிசாசானவன் ஏதோ ஒரு காரியத்தை என்ன பண்ணுவான்னா கொண்டு வருவான் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப என்ன சந்தோஷம்? ஒன்று லௌகீக துக்கம் இருக்குது, இன்னொன்று தேவனுக்கு ஏற்ற துக்கம் ஒன்று இருக்குது. தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடம் இல்லாமல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் லௌகீக துக்கம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா மரணத்தை பிறப்பிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப இங்க எப்பொழுதும் சந்தோஷமாய் இந்த ரட்சிப்பின் எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், எனக்குள்ள பாவம் இல்லை, எனக்குள்ள சாபம் இல்லை, எனக்குள்ள தேவனுடைய கிருபைகள் வரங்கள் இருக்கிறது, என் மூலமா அற்புத அடையாளங்கள் இருக்குது, என் மூலமா பிசாசு ஓடும் அப்படிங்கிறதான அந்த சந்தோஷமே யாருக்கும் கிடையாது. ஏன்னா அது என்ன பண்றது இல்லை, யாரும் தியானிக்கிறதே இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க, அதை தியானிக்கிறதே கிடையாது. இங்க சொல்றாரு, எப்போதும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேகருடைய வாழ்க்கையில எப்போதும் எதுதான் இருக்குன்னா துக்கம் தான் இருக்கும். அல்லேலூயா.
துக்கம்தான். ஏன்? கொஞ்சம் வீட்டில் போய் ஓரமாக உட்காந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறது? என்ன பண்ணிகிட்டு இருக்குதுங்க? யோசித்து அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறது. அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க அப்படி பண்ணிட்டாங்க. ஐயோ, உன்னதமானவர் இவ்வளோ பெரிய பாவியாகி என்ன ரட்சித்து உன்னதத்தில் கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறாரே அப்படிங்கிற சந்தோஷம் இல்லை. கொலோசியரில் ஒரு வசனம் வாசிங்களே மறுபடியும். கொலோசியர் 1:27 சொல்லுவார், புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். அது என்ன அப்படின்னு சொன்னால், என்னத்தை அவர் வெளிப்படுத்த சித்தமானார்? மறுபடியும் வாசிங்க. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியம் மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று, நல்லா கவனிச்சுக்கோங்க, பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். யார் பரிசுத்தவான்? யார் பரிசுத்தவான்? நாம தான் பரிசுத்தவான்கள். ஆனால் இந்த பரிசுத்தவான்களுக்கு என்ன இல்லை? இதுவே தெரியாது. வாசிங்க. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்துவானவர் எனக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி அழுதுகிட்டு இருப்பீங்களா, இல்லைன்னா சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்களா? ஏன் அப்போ ஏன் அழுவுறீங்க? அப்புறம் ஏன் உங்களுக்கு யாராவது உங்களை காயப்படுத்தினா உங்களுக்கு ஏன் கோபம் வருது? உங்களுக்கு ஏன் எரிச்சல் வருது? உங்களுக்கு ஏன் பொறாமை வருது? உங்களுக்கு ஏன் வைராக்கியம் வருது? பாவம் தெரியாமல் கிண்டல் பண்ணுறாங்க, பரவாயில்ல அட்ஜஸ்ட் போயிட்டு போகிறாங்க. பாவம் அவங்களுக்கு ஒன்றும் தெரியல, என்னையே திட்டிட்டு போகிறாங்க. கர்த்தாவே அவங்க என்ன சொல்கிறது, என்னென்னு தெரியாமல் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள மன்னிங்க ஆண்டவரே அப்படிங்கிற சுபாவம் வரல பாருங்களேன். நம்ம எதை வெளிப்படுத்தணும்? அப்போ உள்ளே என்ன இருக்குன்னா சந்தோஷம், எனக்குள்ளே இருக்கிற ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி அங்கே ஆண்டு சொல்கிறாரு, கர்த்தருக்குள் எப்போது என்ன பண்ணிடுங்க, சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்களே என்று மறுபடியும். அப்போ மறுபடியும் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இங்கே பிசாசானவன் நம்முடைய சந்தோஷத்தை பிடுங்குகிறதற்கு அவன் ரெடியாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். என் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு பிசாசு ரெடியாக இருப்பான். ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவருடைய மார்பில் சாய்ந்திருக்கிறத விட்டு வெளியே வந்துடக்கூடாது. வெளியே வந்துட்டால் துக்கப்பட்டுருவோம். வெளியே வந்துட்டால் துக்கப்பட்டுருவோம். என்ன செய்யணுமோ அதை செய்ய மாட்டோம். சீமேயு தாவீதை தூசிக்கும் போது தாவீது சொல்றாரு, இன்னைக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காரு, கட்லைட் இருக்கிறாரு சீமேயுக்கு தாவீதை தூசிக்கணும்னு சொல்லி, அதனால் அவனை அடிக்காதீங்க, விட்டுருங்க அப்படிங்கிறார். இது நிமித்தம் கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுவார், உதவி செய்வார். எவ்வளோ வெளிப்பாடு இருக்குது பாருங்களேன். நமக்கு என்னென்னா, யாராவது நம்மளை திட்டாங்கன்னா அவ்வளவுதான், நம்மளால் டபுள் மடங்கு ஏதாவது பேச முடிஞ்சா என்ன பண்ணிடணும், பேசி தீர்த்துடணும். ஏன்னா நம்ம என்ன சொல்கிறது, விட்டால் போய்கிட்டே இருக்கிறாங்க, விட்டால் போய்கிட்டே பேசிக்கிட்டே இருக்காங்க. பேச்சை நிப்பாட்டுன்னா ஒரே வழி, போடு டமார்னு ஒரு போடு போட்டால் சரியாக போயிடும். ஆண்டு அப்படி சொல்லவே இல்லை. எப்போவும் அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேனே, உணர்வுள்ள இருதயமாக இருந்தால் இப்படி சொல்லும், ஐயோ நான் தெரியாமல் பாவம் செஞ்சிட்டேன், அவசரப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும். உணர்வில்லாத இருதயமாக இருந்தால் அதுவுமே இருக்காது. அடுத்து திருப்பி எப்போ அடுத்த பிரச்சனை வரும், அப்படி வந்துகிட்டே இருக்கும் பாருங்களேன். இவர்களால் ஜெயம் கொள்ளவே முடியாத ஒரு நிலைமை. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள்ளே எப்போதும் சந்தோஷமாறு, இதுதான் பிதாவுக்கு பிரியமானது. எனக்குள்ளே இருக்கிற அந்த அருமையான வசனம், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் இருப்பதே அந்த ரகசியம். எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறது தான் ரகசியம். எனக்குள்ள ஆண்டவர் இருக்கார், என்னை யாரும் துக்கப்படுத்த முடியாது, என்னை யாரும் வேதனைப்படுத்த முடியாது. கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் அவர் கூட சந்தோஷமாக இருப்பேன், அவர் கூட பேசிக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஃப்ளைட்டில் உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க, அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஓரமாக நின்று அழுதுகிட்டே இருப்பீங்களா? பாருங்களேன், ஃப்ளைட்டுனா என்ன வருது, சந்தோஷம் வருது. இயேசு கூட இருக்கிறாருன்னா கண்ணீர் வருது. பாருங்களேன், எவ்வளோ நல்லவங்க நீங்களாம். அல்லேலூயா. அப்போ நமக்கு எது அந்த தாற்பரியமே தெரியல. இவர் யார், இவருடைய மகிமை என்ன, இவருடைய பிரஸ்தாபம் என்ன தெரியவே இல்லை. அப்படி தெரிஞ்சிருந்தா, கர்த்தர் என் கூட இருக்கார், யார் இருந்தா என்ன, யார் இல்லைன்னா என்ன, கர்த்தர் என் கூட இருக்கிறார், அதுதான் பெரிய மேன்மையே. கர்த்தர் என் கூட இருக்கார், அதுதான் பெரிய காரியமே. இவங்க உதாசீனப்படுத்தினா என்ன, உதாசீனப்படுத்தாமல் போனால் என்ன,
அல்லேலூயா. கர்த்தர் என் கூட இருக்கிற அந்த சந்தோஷம். அடுத்து சொல்றாரு, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்க. அப்ப சாந்த குணம் தெரியணுங்கிறாரு. எது பிதாவுக்கு எது பிரியம்? உங்க சாந்தத்தை வெளிப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரு? சாந்தமும் மனத்தாழ்மையும். இயேசு கிறிஸ்து சாந்தமும் மனத்தாழ்மையும் எங்க சொல்லப்பட்டிருக்கு? சாந்தம் எல்லாருக்கும் தெரியட்டும்பா, உன் சாந்த குணத்தை எல்லாருக்கும் வெளிப்படுத்து. அல்லேலூயா. பதறி பேசிடாத, பதறி பேசாம ஜாக்கிரதையா இருந்துக்கோ. வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்ப எப்போதும் ஸ்தோத்திரத்தினாலையும் ஜெபத்தினாலையும் ஆண்டவருக்கு தெரிவிச்சுட்டே இருக்கணும். எதெல்லாம் ஆண்டவருக்கு தெரிவிக்கணும் அதெல்லாம் தெரிவிச்சுட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த பக்கத்தில் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் அநேகம் இருக்காங்க, இந்த பக்கத்தில் பாவம் பெருத்து போயிருக்க ஆண்டவரே, இந்த சபைக்குள்ளே உங்கள் அக்கினி இறங்கட்டும், எல்லாரையும் நீங்கள் அபிஷேகத்தினால நிரப்புங்க. இந்த ஜெபம் பாருங்களேன், நமக்கு ஜெபம் அப்படின்னு சொன்னால் நமக்காக அழதான் தெரியுமே ஒழிய மற்றவங்களுக்காக என்ன பண்ண தெரியாது, கண்ணீரோட நிற்க தெரியல. பாருங்களேன், இதுதான் பிரச்சனையே. ஏன் நமக்கு ஜெபம் 10 நிமிஷத்துக்கு மேலே தாண்ட மாட்டேங்குது? 10 நிமிஷத்துக்கு மேலே எத்தனை தடவை பார்க்குறோமா? 10 நிமிஷத்துக்கு ஜெபமே 10 நிமிஷம்தான். இந்த 10 நிமிஷத்துக்கு 10 தடவை எப்படி இருக்குது? வாட்சை பார்த்துருக்குது. ஏன் அப்படின்னா ஜெபத்தினுடைய ரகசியமே தெரியல, ஜெபத்தினுடைய மேன்மையே நமக்கு தெரியல. இந்த ஜெபத்தினுடைய மேன்மை தெரிஞ்சா மணிக்கணக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம். கர்த்தாவே என் கூட வாங்க, என் கூட வாங்க. அல்லேலூயா. அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறாங்க, அந்நிய பாஷையில் தேவனை ஆராதிக்கிறாங்க, மணிக்கணக்காக ஆண்டரோட கூட இடைபடுறாங்க, வேதத்தை மணிக்கணக்காக வாசிக்கிறாங்க. இதில் என்ன அப்படி என்ன இருக்குது? நானும் வாசித்து பார்க்கணுமே, இது ஏன் நமக்கு வரமாட்டேங்குது? அல்லேலூயா. அப்போ இங்கே ஆண்டு சொல்றாரு, நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தில் தெரியப்படுத்திக்கிட்டே இருங்க. என் வேலை ஆண்டவர்கிட்ட நான் சொல்லிடணும், அப்புறம் நான் அமைதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். என் கவலையெல்லாம் நான் அவர் மேலே வச்சுட்டேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது, அவர் பார்த்துப்பார் எல்லாத்தையும். அல்லேலூயா. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தையையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. அவர் சொல்றார், நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் வந்துடும். அல்லேலூயா. அந்த சமாதானம் என்னை காத்துக்கொள்ளும் அப்படிங்கிறாரு. ஏன் இந்த வசனம் பொய்யா? இது சத்தியமாயிற்று, இது எப்படி பொய்யாகும்? அப்போ இதை நான் அப்ளை பண்ணி பார்க்கணுமே, இதை நான் அப்படியே செஞ்சு பார்க்கணுமே. இந்த அறிவு எனக்கு வரமாட்டேங்குது, இந்த அறிவு எனக்கு வரமாட்டேங்குது. இந்த நேரத்தில் நான் இதை செய்யணும். எனக்கு பிரச்சனை, நான் போய் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தில் என்ன பண்ணுவேன்? தெரியப்படுத்துவேன். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கு, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்ன பண்ணும்? என்னைய ஆளுகை செய்யும். கர்த்தர் என் வழியை வாய்க்க செய்வார். ஏன் நான் ஏன் அழணும்? நான் சந்தோஷமாக இருப்பேன், கர்த்தர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நான் சோர்ந்து போக மாட்டேன், யார் முன்னால் போய் நின்றுட்டு நான் அழுதுட்டு இருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா என் கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பிரியமானவைகளை நான் எப்போதும் செய்கிறபடினால நான் பிதாவை விட்டு பிரிஞ்சு போகவே இல்லை, பிதாவை விட்டு நான் வழி விலகவே இல்லை. அப்போ ஆண்டவரோட கூட நடக்கிற ஒரு அனுபவம், ஒரு பக்கம் தேவ சாயல் எனக்குள்ள இருந்து வெளிப்படுது, இன்னொரு பக்கம் ஆண்டவரை விட்டு பிரியாத ஒரு ஐக்கியம், ஆண்டவரை விட்டு விலகாத ஒரு ஐக்கியம் எனக்குள்ள காணப்படுகிறது. அங்க சொல்ல 8வது வசனத்தில் சொல்லுவாரு, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ. அல்லேலூயா. எதை சிந்திச்சு கொண்டுருங்க, எதை நீங்க சிந்திக்கணும், எதை சிந்திக்க கூடாது. ஆவியானவர் அழகாக எழுதி வச்சிருக்கிறாரு. நீங்க எதை சிந்திக்கணும்? நீங்க பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்யறவங்க அப்படின்னு சொன்னா நீங்க எதை சிந்திக்கணும், எதை சிந்திக்க கூடாது? அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள நீங்க எப்போதும் சந்தோஷமா இருக்க கூடாதபடிக்கு பிசாசானவன் உங்களை சிந்திக்க வச்சிருவான், எதையாவது பிரச்சனையை கொண்டு வந்து. ஆனா நீங்க அதை உடைச்சி சந்தோஷமா இருங்க. கர்த்தர் என் கூட இருக்காரு, யாவையும் என்ன பண்ணுவாராம்? செய்து முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் என் கூட இருக்காரு. அவர் என்னை அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதது. அவரை விசுவாசிக்கிற விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அவரை விசுவாசிக்கிறவங்களுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்ன பண்ணுமா? புறப்பட்டு ஓடும்.
ஏன் இந்த வசனங்கள்லாம் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது? இந்த வசனங்கள்லாம் எனக்குள்ள வந்தது அப்படின்னு சொன்னா நான் எப்போதும் சந்தோஷமா இருப்பேனே. அப்ப சந்தோஷமாய் இராதபடிக்கு பிசாசானவன் வைத்திருக்கிற நயவஞ்சகமான வலையில விழுந்து என் சிந்தனை எங்க போயிட்டு வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. இங்க சொல்றாரு, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அல்லேலூயா. அப்ப பிதாவுக்கு எது பிரியம்? இதுதான் பிரியம். இந்த பிரியமானது நீங்களும் நானும் செய்து கொண்டே இருந்தா தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீங்கள் 9வது வசனத்துல, நீங்கள் என்னிடத்தில் கற்றும். எதை கற்றுக்கொண்டீங்க? இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆயிற்று, எதை கற்றுக்கொண்டீங்க? இங்க ஆவியானவர் சொல்றாரு, நீங்கள் என்னிடத்துல கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்போது சமாதானத்தின் தேவன் உங்களோட இருப்பார். அல்லேலூயா. எப்ப சமாதானத்தின் தேவன் நம்ம கூட இருப்பாரு? என்ன கற்றுக் கொடுத்தார்? என்ன ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார்? தெரியல அப்படின்னா, மறந்து போயிருச்சு அப்படின்னு சொன்னா எவ்வளவு வேதனை பாருங்களேன். கற்றும் அடைந்தும் கண்டும் கேட்டும் இருக்கிறவைகளே அவைகளையே நீங்க என்ன பண்ணுங்க. அல்லேலூயா. அப்ப எதை கேட்டோம், எதை நம்ம கண்டோம், அதை மாத்திரம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தேவையில்லாததில் போய் நம்ம உள்ள நுழையாதபடிக்கு நம்ம எந்த அளவுக்கு காத்து கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு. அல்லேலூயா. கண்களுக்கு எங்கே திரை போடணுமோ அங்கே திரை போடணும். என் செவிக்கு எங்கே திரை போடணுமோ அங்கே திரை போடணும். இப்படி எல்லா இடத்துக்கும் நான் ஷீல்டை போட்டுகிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னால் என்னை நான் பாதுகாக்க முடியும். இல்லை அப்படின்னு சொன்னால் நான் இழந்து போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கர்த்தர் மாத்திரம்தான், அவர் கற்றுக் கொடுத்த காரியங்கள் மாத்திரம்தான். அப்போ வேத வசனத்தை நான் எனக்குள்ள தியானித்து பிதாவுக்கு எதெல்லாம் பிரியமானது எழுதி வச்சுக்கணும். இதெல்லாம் பிதாவுக்கு பிரியமானது, இதை நான் செய்கிறேன்னா. பிதாவுக்கு பிரியமானதை செய்யாமல் எதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பார்த்து அதெல்லாம் உடைக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் ஒரு சரியான குடும்பம் அப்படின்னு சொன்னால் முதல்ல பார்ப்பாங்க, எவ்வளோ சம்பளம் வாங்குகிறேன், வீட்டுக்கு எவ்வளோ செலவழிக்கிறேன் அப்படி எழுதிட்டே வருவாங்க. சம்பளம் எவ்வளோ வரவு எவ்வளவு செலவுன்னு எழுதுவாங்க. பார்ப்பாங்க, இந்த மாதம் அனாவசியமான என்னெல்லாம் செலவு பண்ணியிருக்கிறோம், அதை அடுத்த மாதம் என்ன பண்ணணும், கட் பண்ணணும், குறைக்கணும். நமக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் சேவிங்ஸ் எடுத்து வைக்கணும். பிள்ளைகளுடைய படிப்பு காரியம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு எடுத்து வைக்கணும். எதிர்காலம்னு ஒன்று இருக்குது, மாதமான வாடகைன்னு ஒன்று இருக்குது. சொந்த வீடு இல்லை, வாடகைன்னு இருக்குது. அப்போ எல்லா காரியங்களுக்கும் நான் கணக்கு போடணும். கணக்கு போடாமல் வாழ்ந்துன்னு சொன்னால் அல்லேலூயா. அப்போ கணக்கு போட, நான் பிதாவுக்கு பிரியமானதை நான் செய்யணுன்னா நான் உட்காந்து கணக்கு போடணும். எங்கெல்லாம் இந்த நாள் முழுசும் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்திருக்கிறேன், எங்கெல்லாம் பிரியமாக இல்லை, பிரியமாக இல்லாததுக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட, நான் ஏன் தவறுகிறேன், ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யாதபடிக்கு நான் எங்கே தவறுகிறேன் அப்படின்னு உட்கார்ந்து யார் தியானிக்கிறாங்களோ, யார் நிதானிக்கிறாங்களோ அவங்களால மாத்திரம்தான் அதுலேருந்து விலக முடியும். இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கவே முடியாது. நம்முடைய இருதயம் குத்தவே குத்தாது. நீ தப்பாக பேசிட்ட, நீ உன் பேச்சு சரியில்லை அப்படிங்கிறது என்ன பண்ணாது, மைண்டுக்கு வரவே வராது. நீ ஏன் இப்படி தப்பாக யோசிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறது மைண்டுக்கு வரவே வராது. அது காட்டாறு மாதிரி என்ன பண்ணிகிட்டே இருக்கும், எதையும் யோசிக்கும், எதையும் பார்க்கும், எதையும் பேசும், அப்படியே காட்டாறு மாதிரி போயிட்டே இருக்கும். காட்டாறு என்ன பண்ண முடியாது, தடுக்கவே முடியாது, யாராலையும் தடுக்கவே முடியாது. அது அடித்து போயிட்டே இருக்கும். அது மாதிரி நம்முடைய பேச்சும் பார்வையும் நம்முடைய செயல்பாடுகளும் யாரும் தடுக்கவே முடியாது. ஆனால் பிதாவுக்கு பிரியமானதை நான் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அப்படியே நின்றுவாங்க. இல்லை, நான் யோசிக்கணும், நான் நித்திய ஜீவனுக்குள்ளே போகணுமே, என்னை எதுக்காக ஊழையிடுதல் உள்ள அவாந்திர வெளியிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என்னை போய் அவரோட கூட ஒட்ட வச்சிருக்காரு. அவரோட கூட ஒட்ட வச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றணுமே, அதற்காக தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ எனக்குள்ள அந்த தேவ சாயல் வெளிப்படணுமே. அல்லேலூயா. நான் பிதாவுக்கு பிரியமானதே செய்யணுமே. இங்கே அழகா சொல்றாரு, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும்
கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்க. வேற எதையும் செஞ்சிடாதீங்க. வேற எதையும் செஞ்சீங்கன்னா நீங்கள் பிதாவுக்கு பிரியமானதை செய்ய முடியாமல் போயிடும். அப்போ பிதாவுக்கு எது பிரியம் அதை மட்டும் நீங்கள் செய்கிறதற்கு பிரயாசப்படுங்க. அல்லேலூயா. மூன்றாவது காரியம், யோவானின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். யோவானின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை சொல்வார். யோவானின் சுவிசேஷம் 14:12 சொல்வார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்தில் போகிறபடியால் அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, என் கூட ஒட்டி இருக்கிற எந்த மனுஷனும் எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னா, நான் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும். இன்னைக்கு ஆண்டவர் செய்த கிரியைகளையே நம்மளால் என்ன பண்ண முடியல. ஏன் செய்ய முடியல அப்படின்னா, கொஞ்சம் உட்காரணும். நம்ம உட்கார்ந்தா தான் செய்ய முடியலாம், செய்ய முடியும். இந்த நாட்களில் நான் கொஞ்சம் கவனித்து பார்க்குறேன். கவனித்து பார்த்தா ஊழியக்காரனாக இருக்கிற நம்மால் சில காரியங்களை ஏன் செய்ய முடியல அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ என் வேலை என்ன அப்படின்னா, ஊழியம் அப்படின்னு சொல்லி நான் வந்திருக்கிறேன். நான் ஊழியத்துக்கு நான் எவ்வளவு நேரம் கொடுக்குறேனோ அவ்வளவுக்கு ஆண்டவரை விட்டு நான் தூரமாக போவேன். எப்படி சொல்கிறீங்க? ஆமாம். ஏன்னா மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு எங்கன்னா அவருடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறது தான். ஓடுறது இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஓடுறது இல்லை. சில அத்தியாவசிய வேலைகள் இருக்குது, அந்த வேலையை நான் செய்ய வேண்டியது இருக்குது, நான் செஞ்சு ஆகணும். அடுத்தது குடும்பங்களை நான் விசாரித்து ஆகணும். உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க, போய் பார்க்கணும், ஜெபிக்கணும். இதெல்லாம் ஒரு பக்கம், இதெல்லாம் என்னுடைய வேலை, நான் இதெல்லாம் செய்யணும் ஒரு பக்கம். ஆனால் அதே சமயத்தில் முழுக்க முழுக்க டே அண்ட் நைட்டு உட்காந்து என்ன இந்த கீ ஷீட்டா என்ன ஒரு ஷீட் சொல்லுவாங்களே, கே ஷீட்டா அந்த சொல்லுவாங்க, உட்காந்து என்ன பண்ணுவாங்கன்னா எழுதுவாங்க. என்னென்ன மாதம் துவக்கினதுலேருந்து மாதம் முடிகிற வரைக்கும் என்னென்ன கூட்டங்கள், என்னென்ன காரியங்கள் எல்லாம் லைனாக உட்காந்து எழுதி என்ன சொல்கிறது, பிஸியாக நேரமே ஆண்டவருக்கு நேரமே கொடுக்காம காலையில் தொடங்கினதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் சரியாக ஓடிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் சொல்லுவார், அக்கிரம செய்காரனே என்னை விட்டு. ஆண்டவர் உமக்கு தானே ஊழியம் செஞ்சோம். இல்லையே, நீ அக்கிரம செய்கிற நீ யாருன்னே எனக்கு அவர் பாதத்தில் உட்காந்துருந்தா தெரியும். எனக்கு பைபிள் நாலேஜ் இருக்குது, எனக்கு ஈஸியாக ரிசீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நான் டே நைட்டு ஓடிட்டு இருந்தால் என்னத்துக்கு ஆகுறது? அவ்வளோ டேஞ்சர். ஒரு ஊழியக்காரர் சொல்கிறார், வயசானவர், அவர் புல்பீட்டில் போய் நின்னா அவருக்கு அப்படியே வேர்க்குது. புல்பீட்டில் போய் இறந்து போயிட்டார். அவர் சொல்கிறார், புல்பீட்டில் போய் நின்னா வேர்க்குது. ஏன் ஐயா அப்படின்னா, பயமாக இருக்குது பிரசங்கம் பண்ணுறதுக்கு. பிரசங்கத்தை பண்ணி முடிக்கிற வரைக்கும் சொல்கிறார், என் வயிற்றெல்லாம் கலக்குது. கர்த்தர் சொன்னதை நான் பத்திரமா என்ன பண்ணணும், கொண்டு போய் சொல்லணும். அப்போ எந்த அளவுக்கு நடுக்கம் இருக்குது பாருங்கள். உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, உட்காந்து மணிக்கணக்காக நேரத்தை செலவு பண்ணி உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போய் சொல்கிற வார்த்தைக்கு அவ்வளோ நடுக்கம், வைத்த வலி. ஆனால் பைபிளையே ப்ரிப்பரே பண்ணாமல் அப்படியே போய் நின்று கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்கள் பக்கத்தில் நிற்கிறார் அப்படின்னா என்னத்துக்கு ஆகுறது? கேட்பார், எப்பா கர்த்தர் எப்பப்பா அவங்கள்ட்ட சொன்னார் உன் பக்கத்தில் வந்து நின்னேன்னு அப்படின்னு கேட்பார் அவர். அதனால தான் சொன்னேன், ஊழியம் தான் செய்கிறோம், ஊழியம் செஞ்சாலும் அவர் கீழே உட்காந்துருக்கிறோமா, இதுதான் முக்கியம். விசுவாசிகளாக இருக்கலாம், நீங்கள் ஓடலாம், உலகத்தில் ஓடலாம், உங்கள் குடும்பத்துக்காக ஓடலாம். ஆனால் உட்கார்ந்துருக்கிறீங்களா, ஆண்டவருடைய பாத்திரத்தில் உட்காடுறீங்களா, இதுதான் முக்கியம். நான் ஊழியம் செய்யலாம், ஆண்டவருடைய பாத்திரத்தில் உட்கார்றது தான் முக்கியம். உங்களுக்கு என்ன செக்குலர் வேலையோ அது போல் எனக்கும் ஆண்டவருடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு ஆண்டவர். இந்த வேலையை நீ செய்ப்பா. ஆனால் இந்த வேலையில் அழகாக சொல்லுவார், ஒருத்தன் எஜமானுடைய வயக்காட்டில் போய் வேலை செய்வான், நைட்டு வருவான், சாயங்காலம் வருவான். சாயங்காலம் வந்து ஆண்டவர் சொல்லுவார், உன் அறையை கட்டிக்கொண்டு எனக்கு என்ன பண்ணு, சாப்பாடு கொடுப்பா அப்படின்னு கேட்குறாரு. இவன் இப்போ தான் காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு வந்தால் இவர் எவ்வளோ இரக்கமில்லாத ஒரு எஜமான் பாருங்கள். நம்ம அப்படி தானே சொல்லுவோம். வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு காஃபி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நடக்கிற விதமே வேறு.
வீட்டுக்குள்ளே வரும்போது காஃபி இல்லைன்னு சொன்னால் நம்ம பேசுகிற பேச்சே வேறு. ஏன்னா நம்ம வந்திருக்கிற நிலைமை அந்த மாதிரி நிலைமை. அல்லேலூயா. அப்போ எல்லா நிலைமையிலையும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை நம்ம அறியவே இல்லை. இதுதான் பிரச்சனை. ஆனால் இங்கே ஆண்டு சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன், என்னை ஏற்றுக்கொண்டவன் என்னை காட்டிலும் பெரிய காரியத்தை செய்வான். எப்போ செய்ய முடியும் அப்படின்னா, அவருடைய பாதத்தில் உட்கார்ந்தா மாத்திரம்தான் செய்ய முடியும்னா செய்ய முடியாது. அவுத்து விட்ட கழுத மாதிரி ஓடுனா செய்யவே முடியாது. அல்லேலூயா. அவருடைய பாதத்தில் உட்கார்ந்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கும், அதன்படி நடப்போம். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். எப்போ வாய்க்கலை? அவர் சத்தமே கேட்கலை, வாய்க்கவே இல்லை. அவர் ஒன்று நினைக்கிறார், நான் ஒன்று போய் கை வைக்கிறேன். இதுதான் பிரச்சனை. ஆனால் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார். அவர் சொல்றாரு, அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஏன்? நான் இரவும் பகலும் என் வேதத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? தியானமாகவே இருக்கிறான். அதனால அவன் செய்கிறது எல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும். அப்போ கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள் எவை என்பதை கண்டு நம்ம சரியாக கடந்து போனோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வரும். யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க அந்த ஆசீர்வாதத்தை யாராலையும் தடை செய்யவே முடியாது. அவர் திறக்கிறத ஒருவரும் பூட்டவும் முடியாது, அவர் பூட்டினதை ஒருவராலும் திறக்கவும் முடியாது. அப்போ நீங்களும் நானும் அறியணும் ஆண்டவருடைய மேன்மை எவ்வளவு உன்னதமான. அவர் சொல்றாரு, எப்பா மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய அந்த கிருபை நமக்குள்ளேருந்து வெளிப்பட ஆரம்பிக்கணும். வாசிங்க, அப்போஸ்தலர் 10:38 சொல்லுவார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் சொல்லுவார், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவர்களுடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் இருந்தார். அல்லேலூயா. சுற்றித் திரிந்தார். நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும், நல்லா கவனிச்சுக்கோங்க, பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம். அப்போ அவருக்கு மட்டும்தான் அந்த அபிஷேகமா, இல்லை நமக்கும் அந்த அபிஷேகம் இருக்கா? அதை ஏன் வாங்கலை? அதை ஏன் கேட்கல? அல்லேலூயா. நீங்களும் நானும் அவருடைய சரீரத்தின் அவயவமாக இருந்தால் அவருடைய கிரியையெல்லாம் நமக்குள்ளே வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் போய் ஜெபம் பண்ணுவீங்க, கர்த்தர் சுகம் கொடுப்பார். நீங்கள் போய் ஜெபம் பண்ணுவீங்க, விடுதலை உண்டாகும். இங்கே சொல்றாரு, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும். அப்போ நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டியது அவசியம். தேவ பிள்ளைகள் தேவனோட கூட, அதுதான் நான் சொல்கிறத கவனிச்சுக்கோங்க. ஏன் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் அக்கினியும், அபிஷேகம் வேறு அக்கினி வேறன்னு சொல்லப்பட்டு தனித்தனியாக எழுதியிருக்கார். அக்கினி அபிஷேகம் எழுதியிருக்கணும், அல்ல அப்படி எழுதல. அவர் மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி, அடுத்தது ஒரு வல்லமை இருக்குது. இந்த ரெண்டும் இருக்குது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்கிறது, அதற்கு மேலே அவருடைய வல்லமை இருக்குது, அக்கினி இருக்குது. இந்த அக்கினி இல்லாமல் கிரியை நடப்பிக்க முடியாது. அப்போ யார் தேவ சமூகத்தில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க? அப்போ முதல்ல கவனிங்க, தேவ சாயல் எனக்குள்ளே வெளிப்படுகிறதற்கு நான் என்னெல்லாம் பிரயாசப்படணும்? எனக்குள்ள தாழ்மையும் எனக்குள்ள கீழ்ப்படுதலும் இருக்கணும். பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்போதும் செய்கிறபடியால், அப்போ பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்போதும் செய்வேன் அப்படின்னு சொன்னால், இந்த அபிஷேகமும் இந்த அக்கினியும் என் மேலே உட்கார ஆரம்பிச்சு. இந்த அபிஷேகமும் இந்த அக்கினியும் நமக்குள்ளே இருந்ததுன்னா, நம்ம சாதாரணமாக நம்ம போகும்போதெல்லாம் கர்த்தருடைய விடுதலை உண்டாகிட்டே இருக்கும், கர்த்தருடைய கிருபை பெருகிக்கிட்டே இருக்கும்.
நம்ம எங்கே போய் நிற்கிறோமோ உட்கார்றோமோ அங்கெல்லாம் தேவ பலன் உண்டாகும். அல்லேலூயா. இந்த தாட்டே இல்லை, தேவ சாயல் அந்த தாட்டே நமக்குள்ளே இல்லை. நான் பிதாவுக்கு பிரியமானதே செய்யணும், இந்த எண்ணமே எனக்குள்ளே இல்லை. எப்படி எனக்குள்ள அபிஷேகம் ஊற்றப்படும், எனக்குள்ள எப்படி தேவனுடைய வல்லமை தங்கும், இதை குறித்ததான அறிவே இல்லை பாருங்க, இதை குறித்ததான நினைவே இல்லை பாருங்க, இதை குறித்ததான யோசனையே இல்லை. அல்லேலூயா. அங்க வாசிக்கிறேன் பாருங்க, தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அபிஷேகம் பண்ணிட்டாரு. இப்ப யார் கூட இருக்கிறா? இயேசுவோட கூட யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் ஆகிய தேவன் இருக்கிறார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே, அப்ப இயேசு கிறிஸ்து பிறந்ததிலிருந்து தேவன் இல்லையா? அவர் கூட இருக்கிறார். ஆனா இது என்ன சொல்லுது, இது அதை விட மேன்மையானது. அல்லேலூயா. இங்க சொல்றாரு, தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அவருக்குள்ள நன்மை போய்கிட்டே இருக்குது, நன்மை நடந்துகிட்டே இருக்குது. வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் சுகம் உண்டாயிட்டே இருக்கு, வர்றவங்க எல்லாருடைய வாழ்க்கையில அற்புதம் நடந்துட்டே இருக்குது. நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அப்ப நன்மை என்ன? நன்மை இன்னைக்கு அநேக ஜனங்கள் கட்டப்பட்டிருக்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. இந்த கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுவிக்கணும். ஆனா நானே கட்டப்பட்டிருந்தா எப்படி கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுதலையாக்க முடியும்? நான் ஆலயத்தில் வந்து உட்கார்ந்தா அழுகிறேன், ஆண்டவரே எனக்கு பாவத்திலிருந்து. எங்க வந்து உட்கார்ந்துட்டு? எப்படி வந்து உட்கார்ந்துட்டு? ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றாச்சு. இப்போ வந்து ஆலயத்தில் உட்காந்துட்டு, ஆண்டவரே என் பாவம் போக்க என்னை என்ன பண்ணுங்க. எவ்வளோ கொடுமை பாருங்களேன். தேவ சாயல் இருந்தா, பிதாவுக்கு பிரியமானது செய்தா எப்படி இந்த பாவம் உள்ள வரும்? அப்ப பரிசுத்த ஆவியின் வல்லமையும் அக்கினியும் ஒரு மனுஷன் என்ன பண்ணுனா வல்லமையா எடுத்து பயன்படுத்தும். அதனாலதான் அவர் சொல்லப்பட்டிருக்கு, அவர் எது வரைக்கும் செய்யல? 30 வயசு வரைக்கும் அப்படியே அமைதியா இருந்தார், குடும்பத்துக்கு அடங்கி அப்படியே இருக்கிறார். 30வது வயசுல அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல இறங்குகிறார். அவர் பரிசுத்த ஆவியானவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகிறார். 40 நாள் உபவாசிக்கிறார். உபவாசிச்சு முடிஞ்ச உடனே ஊழியத்தை ஸ்டார்ட் பண்றாரு. ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவர் மேல தங்குது, வல்லமை அவர் மேல தங்குது. நன்மை செய்கிறவரா சுற்றி தெரிஞ்சிட்டு இருக்கார். எது நன்மை? எது நன்மை? ஒருவேளை சாப்பாடு வாங்கி போடுறதா? இல்லை, எத்தனை ஜனம் பிசாசுடைய கட்டில் இருக்கிறாங்க, எத்தனை ஜனங்கள் விடுதலை ஆகாமல் நிற்கிறாங்க, எத்தனை ஜனங்கள் பரிதாபம், இயேசுவையே தெரியலையே. அல்லேலூயா. அப்போ என்னைய தேடி யார் வருவானா? புறஜாதிகள் வருவாங்க. அவரை தேடி தான் வந்தாங்க எல்லாரும். அவரை தேடி இயேசு சுகம் கொடுக்கிறார், ஓடுறாங்க. அப்போ இங்கே போனால் விடுதலை உண்டாகும் அப்படின்னு தெரியும். அந்த நிலைமை ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலையும் உண்டானாதான் இந்திய தேசம் மாற முடியல, மாறாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படி அன்றைக்கு இங்கிலாந்து தேசம் மாறினது, அமெரிக்க தேசம் மாறினது. அப்படி மாறினதுனால தான் எழுப்புதல் உண்டாச்சு. ஆனால் இன்னைக்கு அந்த எழுப்புதல் இன்னைக்கு இல்லை. ஏன் அப்படின்னா சுபாவம் மாறிடுச்சு. இயேசுவுக்கு அங்கே இடம் இல்லாமல் போயிடுச்சு, அதான் பிரச்சனை. அப்போ இன்றைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளேயும் இந்த சாயலும் பிதாவுக்கு பிரியமானதும் உண்டாகுமானால் அவருடைய கிரியையாக மாறிடுவாங்க. அவருடைய கிரியையாக மாறிடுவாங்க. எங்கே போனாலும் நன்மை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஏழை ஜனங்களை பார்க்கும்போது அப்படியே கண்ணீர் வரும். ஆண்டு சொல்லுவார், அவங்க மேலே கை வை, அவங்க சுகமாவாங்க. அவங்க கூட்டு வருவார், அவங்க வந்து நிற்பாங்க, எங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை, ஒன்றும் இல்லை, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், சுகமாயிருவீங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையில் விடுதலை உண்டாயிரும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்கள் சாபங்கள்லாம் நீங்கும். இன்றைக்கி கிறிஸ்தவ ஊழியர்களும் கிறிஸ்தவ ஜனங்களும் சொல்கிறாங்க, எனக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்க. எவ்வளோ வேதனை பாருங்களேன். சூனியம் வச்சா என்ன, வைக்கலன்னா என்ன? என் ஓட்டம் கர்த்தருடைய ஓட்டம், கர்த்தர் என் கூட இருக்கிறார். அப்படி பார்த்தா இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கணும், என்னை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, எனக்கு சூனியம் வச்சுட்டாங்கன்னு சொல்லியிருக்கணும் அவர். ஏன்னா அவ்வளோ பெரிய தோல்வி இல்லை, உலகத்தினுடைய பார்வையில் அவ்வளோ பெரிய தோல்வி அது. இவர் எலியாவை கூப்பிடுறாரு, அப்படி கூப்பிடுறாரு, இப்படி கூப்பிடுறாருன்னு சொன்னாங்களே, எவ்வளவு ஏளனமாக பேசினாங்க. அப்போ தோல்வி தானே.
இல்லையே, அது தேவன் ஜெயமாய் மாற்றினாரே. அல்லேலூயா. அப்போ உலகம் என்ன வேணால் பேசிட்டு போட்டோம், ஆனால் நான் உலகம் பேசுகிறத விசுவாசிச்சிடக்கூடாது. பிரதர் உங்களுக்கு சூனியம் வச்சுருக்காங்க பிரதர் அப்படின்னா, அப்படியா அப்படின்னு கேட்டோம்னாலே முடிஞ்சு போச்சு. யார் எனக்கு சூனியம் வைக்கிறது? பாவம் வச்சா வச்சுட்டு போட்டோம். கர்த்தர் ஏன் கூட இருக்கிறாரு. என்னை எப்படி என்னை தொட முடியும்? பிதாவுக்கு பிரியமானவைகளையே நான் எப்போதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே விடுறதில்லை. அப்புறம் எப்படியா சூனியம் என்கிட்ட வரும்? எந்த தேவ ஜனத்துக்காக சொல்ல தெரியுதா? கிறிஸ்து எனக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்து எனக்குள் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்து எனக்குள் இருப்பதே. இப்ப கிறிஸ்து யார்கிட்ட இல்லை? கிறிஸ்து இருந்தால் சூனியம் எப்படி இருக்காது? வந்திருக்காதே. இப்போ எங்களுக்கு சூனியம் வச்சுட்டாங்களாம் பாஸ்டர், கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன். யார் சொல்கிறது? விசுவாசியில் இது விச ஊசி. எவ்வளோ வேதனை பாருங்க. ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு தேவ சாயெல்லாம் என்னன்னு தெரியல, பிதாவுக்கு பிரியமானதுன்னா எதுன்னு தெரியல. பிதாவுக்கு பிரியமானது தெரியாததுனால இங்கே சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய கிரியையாய் மாறவும் தெரியல. தேவனுடைய கிரியையாய் மாற தெரியல. ஏன்னா சிந்தை எப்போதும் வேதனை, துக்கம், பாடுகள். இவருடைய சிந்தை, இவருடைய வாழ்க்கை எல்லாம் துக்கம், வேதனை, துன்பம் எல்லாம். நீங்கள் உங்கள் வீட்டை எத்தனை தடவை கழுவுனாலும் மறுபடியும் என்ன பண்ணி தான் ஆகணும்? டஸ்டாக தான் செய்யும். திருப்பி திருப்பி கழுவிட்டே தான் இருப்பீங்க. திருப்பி திருப்பி வேலை செஞ்சுட்டே தான் இருப்பீங்க. சரி, 2 நாள் குப்பை இருந்துட்டு போகுது, உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் குப்பையை வரலன்னா ஒரு விசுவாசி வரும், வீட்டை பாரு எவ்வளோ கேவலமாக வச்சுருக்கு அப்படின்னு சொல்லும். நல்லா கவனிச்சுக்கோங்க. சொல்லிட்டு போ. நான் எங்கள் அப்பாவோட கூட இருக்கிறேன், அதுதான் எனக்கு மேன்மை. நமக்கு வீடு அப்படியே என்ன பண்ணியிருக்கணும்? யாராவது வந்தால் பரலோக மாதிரி இருக்கு. உன் புகழ்ச்சியே உனக்கு கண்ணி, உன் புகழ்ச்சியே உனக்கு கண்ணி. இது தெரியல. ஆனால் எங்கள் வீட்டை பார்த்தா எல்லாம் அப்படியே பலன்னு இருக்கணும். ஆமாம், நல்லா உனக்கு வேட்டு நீயே என்ன பண்ணிக்கோ, குப்பை கடந்துட்டு போட்டோம். நான் போய் உட்காந்து ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர் அனுப்புவார், ஆளை அனுப்புவார், தூதன் அனுப்புவார். என் மகன் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கா, என் மகன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், வேலையெல்லாம் போய் செய்யா. எனக்கு தெரியும் ஊழியக்காரங்க எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்தில் காத்து கிடப்பாங்க. அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு எத்தனை ஆட்கள் நிற்பாங்க. நீங்கள் தேவனுக்கு இடம் கொடுத்தா தேவன் உங்களுடைய காரியங்கள்லாம் செய்வார். இந்த ரகசியமே தெரிய மாட்டேங்குது. நான் தான் என் குடும்பத்தை தூக்கி நிப்பாட்டுறதே யார்? ஒத்த காலில் நான் தான். ஆமாம், நில்லு. போய் பரலோகமே என்ன பண்ண முடியாது, சேர முடியாது, வாய்ப்பே கிடையாது. கிறிஸ்துவின் கிரியை எனக்குள்ள இருந்து வெளிப்படவே இல்லையே. அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். நாம ஏன் தரிச்சு போடுறாரு? ஏன் தரிப்பேன்னு சொல்றாரு? அல்லேலூயா. ஏன் என்னை ஒட்ட வச்சார்? அந்த எண்ணமே தெரியல பாருங்களேன். என்னை எதுக்கு அவரோட கூட ஒட்ட வச்சாருன்னு எனக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லையே. அவர் பரிசுத்தம், நான் அவ்வளவு பாவி. அவர் நீதிமான். என்ன சொல்லுது? என்னுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை, அவ்வளவு கேவலம். ஆனா என்னைய கூட்டு அவரோட கூட ஒட்டி வச்சிருக்கார். என்னைய அவருடைய மார்போடு அணைச்சி வச்சிருக்கிறார். என்னை தூக்கி தோல் மேல சுமந்துக்கிட்டு இருக்கிறார். இது தெரியல அப்படின்னு சொன்னா எவ்வளவு வேதனை பாருங்களேன். என்னைய ஏன் இவர் தூக்கணும்? அப்போ நான் என்ன செய்யணும்? இவருக்கு நான் என்ன செய்யணும்? இவர் என்னை தூக்கின இந்த சேட்டுல இருந்து என்னை தூக்குனதுக்கு நான் என்ன செய்யணும்? கைமாறு நான் என்ன செய்வேன்? கண்டிப்பா கேட்பாரா இல்லையா? நன்றி கெட்ட ஜனமேன்னு கேட்பாரா இல்லையா? நான் உங்களுக்கு இவ்வளவு செஞ்சேனே, உனக்கு நன்றியே இல்லையேன்னு கேட்பாரா இல்லையா? அதனாலதான் கடைசி நாட்கள்ல வெள்ளாட்டுக்கும் செம்மறியாட்டுக்கும் ஏன் ஆண்டவர் வித்தியாசத்தை உண்டாக்குறாருன்னா அவர் சொல்லுவாரு, நான் பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, கோரசினே உனக்கு ஐயோ, ஏன் உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீர்விலும் சீதவிலும் செய்யப்பட்டிருந்தா அவன் ரெட்டு உடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து மனம் திரும்பியிருப்பானே. அப்ப உனக்கு கிடைச்சதான இந்த மகிமையான வாய்ப்பை நீ உன்னுடைய சுயநலத்தினால இழந்து போனதுனால ஆண்டவருடைய கிரியையாய் மாற முடியல. ஆண்டவருடைய செய்கையாய் நீங்களும் நானும் மாற முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நம்முடைய சுயநலம். நான் பாவத்திலிருந்து விடுதலையான,
இன்னைக்கு அநேகர பாவத்திலிருந்து விடுதலையாக்க எனக்கு தெரியல. ஏன் தெரியல அப்படின்னா, நான் தேவ சமூகத்தில் உட்காராததுனால எனக்கு தெரியல. தேவ சமூகத்தில் உட்கார்ந்தா அவர் எனக்கு சொல்லிக் கொடுப்பார். என்னுடைய எண்ணம் எல்லாம் நான் எப்படி வாழ்க்கையில் முன்னேறது, நான் எப்படி பணம் சம்பாதிக்கிறது, நான் எப்படி விடுதலை ஆகிறது, நான் எப்படி கர்த்தரை தேடுனீங்கன்னா எல்லாம் விடுதலை ஆகிடும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவையெல்லாம். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் அவருடைய செய்கையாய் மாறிடுவோம். செய்கையாய் மாறினா நன்மை செய்கிறவர்களாக என்ன பண்ணுவோம்? சுற்றி திரிவோம். அவரும் நன்மை செய்வர்களாக சுற்றி திரிந்தார், நாமும் நன்மை செய்வர்களாக சுற்றி திரிவோம். அப்படி நன்மை செஞ்சா, அல்லேலூயா அல்லேலூயா, நீங்களும் நானும் நன்மை செஞ்சால் பரலோகம் நம்மை வரவேற்கும். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள். இந்த சாயலை இழக்கச் செய்கிற காரியம், சாயலை இழந்து போகிறதற்குரிய காரியங்கள். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்யாதவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கலாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. அல்லேலூயா அல்லேலூயா. கொஞ்சம் என்னைக்காவது இதை உட்காந்து லிஸ்ட்டு போட்டு இந்த மாதிரி நிலைமையில நான் எங்கே இருக்கிறேன், எனக்குள்ளே இது எங்கே வாசமாக இருக்குது, இதை நான் எப்படி என்னை விட்டு அகற்றுகிறதுன்னு யோசிச்சுருக்கிறோமா? அல்லேலூயா. தெளிவாக எழுதிட்டார். இப்படிப்பட்டவைகளை நீ விட்டு விலகு, ஓடு அப்படிங்கிறார். ஓடி இந்த இடத்துல நிற்கவே நிற்காத. அதெல்லாம் சாபக்கேடான இடம். இந்த சாபக்கேடான இடத்துல நீ நின்றாத, நீ உட்கார்ந்துராத அப்படிங்கிறார். அல்லேலூயா. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனுஷர் தற்பிரியர், எனக்குள்ள எவ்வளவு தற்பிரியனுடைய நிலைமை எனக்குள்ள இருக்குது, எவ்வளோ அவலட்சணம் பாருங்க. ஏன்னா தேவ சாயல் இல்லாததுனால, பிதாவுக்கு பிரியமானதை விரும்பாததுனால, அவருடைய கிரியையாய் நான் மாறணுங்கிறதான எண்ணம் எனக்குள்ள இல்லாததுனால தான் இன்னைக்கு மனுஷன் தற்பிரியராய் பணப்பிரியராய் வீம்புக்காரராய் அகந்தை உள்ளவர்களாய் இருமாப்புள்ளவர்களாய் இப்படி ஏன் இருக்கிறான் மனுஷன்? அல்லேலூயா. இவனுக்கு ஆண்டுடைய செய்கையாக மாறணும்னு விருப்பமே இல்லை, பிரியமானது செய்யணும்னு விருப்பமே இல்லை, சாயலாக இருக்கணும்னு விருப்பம் இல்லை. அதனால இந்த நிலைமையில் இன்னைக்கு மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. யாரு? விசுவாசிகள். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது உலக மனுஷனுக்கு எழுதலை இந்த புஸ்தகம். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எழுதுற, தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. எப்பா, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. தீமோத்தேயுக்கு பரிசுத்த பவுல் எழுதுறாரு. நீ யோசிச்சுக்கோ, ஒரு பட்டணத்துக்கு எழுதலை, ஒரு தனிப்பட்ட ஒரு பர்சனுக்கு இதை எழுதுறாரு ஆவியானவர். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இதை உணரணும். கடைசி காலம் இது. அன்னைக்கே கடைசி காலம், அப்போ இன்னைக்கு எவ்வளோ மோசமான நிலைமை பாருங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு முழுக்க ஜனங்கள் என்னன்னா வேஷம் தான். இன்னைக்கு வேஷம்தான். நீங்களும் நானும் சரியாக கவனிக்கலை அப்படின்னு சொன்னால் நாம் பெற்றிருக்கிற இந்த ரட்சிப்பை, இந்த அழைப்பை ஈஸியாக இழந்து போயிடுவோம். சங்கீதம் 39:6 சொல்லுவார். சங்கீதம் 39:6 சொல்லுவார், வேஷமாகவே திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறான். எவ்வளவுதான் நம்ம சம்பாதிச்சாலும் சேர்த்து வச்சாலும் நமக்கு என்ன வரல? பொருள் பெருகினால் நம்ம வீட்டில் நம்மக்கிட்ட பொருள் பெருகுச்சுன்னா நம்ம சாப்பாடு எவ்வளோ தான்? நம்ம சாப்பிட்றது இவ்வளோ தான் சாப்பிடுவோம். இன்னும் மிஞ்சி போனால் 100 ரூபாய்க்கு நம்ம சாப்பிட்றத கொஞ்சம் ஸ்பெஷலாக சாப்பிட்டா 1000 ரூபான்னு சாப்பிட்லாம். அதே சாப்பாடை கொஞ்சம் வித்தியாசமாக 1000 ரூபான்னு சாப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் அப்படி போனால் ஒரு 1,00,000 ரூபாய்க்கு சாப்பிடலாம். எதை
வீட்டில் சாப்பிட்ற அதே சாப்பாட்டை வெளியில் ஒரு ஹோட்டலில் போனால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 1000 ரூபாய்க்கு சாப்பிடலாம். அதே சாப்பாடை வீட்டில் செஞ்ச அதே சாப்பாட்டை வெளியில் போய் 1000 ரூபாய்க்கு சாப்பிடலாம். வீட்டில் செஞ்ச பிரியாணியை ஹோட்டலில் போய் சாப்பிட்டா 1000 ரூபா. கொஞ்சம் ஹோட்டல் கொஞ்சம் 5 ஸ்டாராக மாறிச்சுன்னா அது லேக்ஸ் கணக்கில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? அல்லேலூயா. என் பொருள் பெருகுனா நான் என்ன பண்ண முடியாது, வாரி கொட்டிக்க முடியாது. நல்லா கொஞ்சம் வாரி கொட்டிக்க முடியாது. அதை திங்குகிறவர்களும் இந்த வசனத்தெல்லாம் படிச்சுட்டு பயமாகி போச்சு. எவ்வளோ வேதனை பாருங்கள். நான் சம்பாதிக்க இன்னொருத்தன் சாப்பிட்டுட்டு போகணும். இதுக்கு வேர்வையை வடித்து சம்பாரித்து வைக்கிறது. நான் அதுக்கு தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்தாலும் என்னது எனக்கு பிரயோஜனம். நான் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்தாலாவது எனக்கு புண்ணியம். அப்போ இன்றைக்கி நம்ம கடைசி காலம். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வார் என்று அறியான். ரோமர் 11ஆம் அதிகாரம் 18 22 வரைக்கும் வாசிக்கலாமே. ரோமர் வேகமாக போயிடலாம். ரோமர் 11:18 நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே, நல்லது. அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாய் இராமல் பயந்துரு. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்கள். பயந்துரு, ரொம்ப ஜாக்கிரதையாக பயந்துரு. நீ யாரை குறித்தும் தப்பாக யோசிச்சிடாத, யாரை குறித்தும் தப்பாக நினச்சிடாத. நீ ஒன்னையே காத்துக்கொள். அல்லேலூயா. சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று என்ன பண்ண எச்சரிக்கையாயிரு. ஒரிஜினலே என்ன பண்ணிட்டார் ஆண்டவர், வெட்டிட்டாரு. அப்போ உன்னையும் வெட்டிடுவாரு, நீ ஜாக்கிரதையாயிரு அப்படிங்கிறார். ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயை கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய இரக்கம், இதெல்லாம் நீங்களும் நானும் கொஞ்சம் கவனிக்கணும். ஆண்டவர் என் மேலே எவ்வளவு இரக்கம் உள்ளவர். நான் ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு காலம் ஆகுது. நான் என்ன ஆண்டவருக்கென்று மகிமையான காரியங்களை நான் செஞ்சேன்? ஆண்டவருடைய கிரியையாய் நான் எப்படி மாறினேன்? ஏன் இன்னும் நான் மாறாமல் இப்படி இருக்கிறேன்? அது எவ்வளோ வேதனை பாருங்களேன். அல்லேலூயா. நம்ம யாருக்காவது நம்ம ஹெல்ப் பண்ணியிருப்போம், ஆனால் நமக்கு அவங்க துரோகம் செய்யும் போது, நம்மளை அசட்டை பண்ணும்போது எவ்வளோ வேதனை வரும் பாருங்கள். அதுபோல தான் இன்றைக்கி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையை கொடுத்துருக்கிறாரு. நாம் ஆண்டவரை அசட்டை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எதனால்? அவருடைய சாயலாய் மாறாததினாலே, அவருக்கு பிரியமானதை செய்யாததினாலே, அவருடைய கிரியையாய் மாறாததினாலே. அல்லேலூயா. ஏன் என்னை ஒட்ட வச்சார்? இதை நான் யோசிக்கணும். அதை யோசித்தா நான் ஆண்டவருக்கு பிரியமாய் மாறிடுவேன். கண்களை மூடி நோக்கி பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு உன்னதமானது, அதற்கு அளவில்லை. அந்த அன்பின் அகலம், ஆழம், உயரம், நீளம் இன்னதென்று அறிவு கெட்டாத அந்த அன்பு. தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அதனால தான் அவர் மாறுறதே இல்லை. அந்த அழைப்பில் சரியாக இருக்கிறார். நீங்களும் நானும் கவனிக்க வேண்டிய காரியம், ஆண்டவரே என்னை மன்னிங்க, இவ்வளோ நாள் நான் உங்களை துக்கப்படுத்தினதற்காக மன்னிங்க, என் சிந்தனையில் நான் வேற எங்கேயோ ஓடிக்கிட்டு இருந்தேன், என்னை மன்னிங்க. நான் தேவ சாயலாய் மாற வேண்டியது என்னுடைய வேலை. பிதாவுக்கு பிரியமானதை செய்ய வேண்டியது என்னுடைய வேலை. அவருடைய கிரியாய் மாற வேண்டியது என்னுடைய வேலை. இதை விட்டுட்டு பிதாவுக்கு பிரியமில்லாததை நான் செய்கிறதுனால ஒட்ட வைக்கப்பட்ட என்ன தரிப்புண்டு போகிறதற்கு ஏதுவாய் மாறுமே.
அல்லேலூயா. ஒப்பு கொடுக்கலாமே. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை என்னை மன்னிங்க, எனக்கு உதவி செய்யுங்க, இத்தனை ஆண்டுகளும் ஆத்தும ஆதாயம் செய்யலை, உமக்காக உங்கள் சமூகத்தில் காத்திருக்கலை, என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க, என்னை உங்கள் சமூகத்தில் விழுந்து கிடக்கிற ஒரு நபராக என்னை மாற்றுங்க. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்ததுக்கு காரணம் இரவெல்லாம் பிதாவுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தார். இன்னைக்கு நாம் எங்கே அமர்ந்திருக்கிறோம்? நம்முடைய வேலை அமர்ந்திருக்கிறது தான், அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறது தான். அவர் என்னை கொண்டு நன்மை செய்யணும்னு நினச்சா அவர் செய்வார். நான் அவசரப்பட வேண்டாம், நான் அமைதியாக இருக்க வேண்டியது என்னுடைய வேலை. பிதாவுக்கு பிரியமானதை நான் செஞ்சிட்டே இருக்கணும். அவர் என்னை கொண்டு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வார். இயேசு கிறிஸ்து இரவெல்லாம் பிதாவிடத்தில் சமூகத்தில் காத்திருப்பார். காலையில் எல்லாரையும் குணமாக்குவார். பிதா காண்கிறது எதுவோ அதையே அன்றி தாமாக ஒன்று அவர் செய்யலைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இஷ்டத்துக்கு அவர் செய்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது, ஆனால் அவர் அதை செய்யலை. காரணம் அவரிடத்தில் அந்த தாழ்மை, அவரிடத்தில் இருந்ததான கீழ்ப்படிதல். தாழ்மையும் கீழ்ப்படிதலும் பிதாவினுடைய சாயலை அவருக்குள்ளே கொண்டு வந்தது. மனுஷகுமாரன் பூமியிலே தேவ சாயலை காண்பிக்கிறதுக்கு காரணம் தாழ்மையும் கீழ்ப்படிதலும். நீங்களும் நானும் அதே தாழ்மையும் கீழ்ப்படிதலையும் கற்றுக்கொள்ளும் பொழுது தேவ சாயலை நம் மூலமாய் வெளிப்படுத்தலாம். நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்கள் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இது கடைசி நாட்கள். இந்த கடைசி நாட்களில் பிதாவே, உங்கள் சித்தத்தை நாங்கள் செய்து முடித்த சந்தோஷத்தோடு, அனுதினமும் உங்கள் சந்தோஷத்தோடு, நீங்கள் கொடுத்த சந்தோஷத்தோடு எழும்பி பிரகாசிக்க எங்களுக்கு பலனும் எங்களுக்கு ஞானமும் தாங்க. ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி எங்களை வெறுமையாக்கி உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறேன் ஐயா. உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாத்திரங்களா எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் வணைந்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தை நாங்கள் இழந்துராதபடிக்கு, இந்த வசனங்களை எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் எழுதி வைத்து இரவும் பகலும் அதை தியானித்து எங்களுடைய வாழ்க்கை தேவ சாயலாகவும் பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறவர்களாகவும் எப்போதும் நன்மை செய்கிறவர்களாய் சுற்றித் திரிகிறதான அவருடைய கிரியைகளாய் மாறவும் தேவன் எங்களை அழைத்த அழைப்பை நாங்கள் நிறைவேற்ற ஓடி முடிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. தாழ்த்துக்கிறோம். மகிமை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து முடிஞ்சவிக்கான பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்முடைய சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் அவருடைய வருகை விழுந்திருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.